கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த விசேஷித்த கூட்டங்களுக்கு முதல் நாள் வந்திருக்கிறவங்க யாவரையும் எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். In the name of our Lord Jesus Christ, we heartily welcome you all who have come to the first day of this meeting. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 9ஆம் 10ஆம் வசனத்தை தியான பகுதியாக எடுத்துக்கொள்வோம். For our scriptural meditation, let us take from the scripture portion, Hebrews chapter 9, verses 9 and 10. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். Hebrews chapter 9, verses 9 and 10. அந்த கூடாரம் இக்காலத்தில் உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சி பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜனபானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூட படிப்போம். Let us read from 1 Peter chapter 5, verse 10. 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. இந்த செய்தியை தொடர்வதற்கு முன்பாக இந்த கூட்டங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், திருவசனத்தை கேட்கக்கூடாதபடி பலவிதங்களிலே போராடுகிற எல்லா தீய சக்திகளும் அகற்றப்படும்படி நம்முடைய கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah. Amen. இரண்டு வேத பகுதிகளை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். We heard being read from true scriptural portions the word of God. ஒன்று, சீர்திருத்தல் உண்டாகிற ஒரு காலத்தை குறித்து அந்த வசனம் பேசுகிறது. One is the word of God that speaks of the time of reformation. பேதுரு நிருபத்தில் நாம் படிக்கும் பொழுது சீர்படுத்துகிற ஒரு தேவனை குறித்து நாம் படிக்கிறோம். In the epistle of Peter we could see of God who was reforming. எனவே தனிப்பட்ட வாழ்க்கையோ சபையோ அதில் ஒரு சீர்திருத்தல் உண்டாக வேண்டுமானால் சீர்திருத்தர தேவன் நமக்கு அவசியம். So for a church to be formed in reformation, a God of reformation or a perfect God is needful. முதலாவதாக எபிரேய நிருபத்தின் இந்த வசனத்தின் பின்னணியை சில குறிப்புகளாலே நாம் தியானிப்போம். Through certain quotations we could see of the things which is behind the thing of the word of God in Hebrews. எபிரேய நிருபக்காரன் 5, 6, 7, 8, 9 ஆகிய அதிகாரங்களை நீங்கள் படிக்கும் பொழுது முதலாம் உடன்படிக்கையின் காலத்தை குறித்து அதனுடைய விஷயங்களை குறித்து பகிர்ந்து கொள்கிறார். From the chapters of Hebrews from 5 to 9 you could see of the things which are saying about the first covenant that is made. 9ஆம் அதிகாரத்தின் முதலாம் வசனம் முதலாம் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In chapter 9 verse 1 it is said of the first covenant. அதே அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து படித்தால் 15ஆம் வசனத்திலே முதலாம் உடன்படிக்கையின் காலம் என்று ஒரு காலத்தை நாம் படிக்கிறோம். Also if you continue to read in the chapter in the verse 15 you could see the time of the first testament. அதுதான் நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்ததான நாட்கள். Those are the days in which our forefathers have lived out. பழைய ஏற்பாட்டின் காலம். It is the period of Old Testament. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த காலத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். The Lord is changing such this period. இப்பொழுது நாம் ஒரு சீர்திருத்தலின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now we are living in a period of reformation. இன்றைக்கு முதலாம் நாளிலே இந்த காலத்தை குறித்து தான் முதலாவது நாம் தியானிக்க போகிறோம். The first day we are going to meditate upon this dispensation.
உதாரணமாக இந்த முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன? First of all, what are all those things which happen in this this first covenant period? கர்த்தருடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக அல்லது 400 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். The people of Israel who were named as the people of God, they were under the bondage in Egypt for 400 years. 30 வருடங்கள் அவர்கள் ஆசீர்வாதமாக வாழ்ந்த நாட்கள். For 30 years, it was those days in which they have lived in blessings. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான். A king arose in Egypt who knew not of this Joseph. இந்த ஜனங்கள் பலவிதமான உபத்திரவங்கள் வழியாக கடந்து போனார்கள். These people were passing through many kinds of tribulations. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மோசேயின் மூலமாக அவர்கள் எகிப்தை விட வேண்டிய ஒரு நாள் இருந்தது. By Moses, through the blood of the Passover lamb, a day was for them to leave Egypt. உண்மையாகவே அந்த அடிமைத்தனத்தை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். Yes, surely they came out of that bondage. அவர்கள் இப்பொழுது கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போகிறார்கள். Now they are heading towards the land of Canaan. செங்கடலை கடந்தார்கள். They crossed over the Red Sea. சீனாய் மலையின் அடிவாரத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். They came to the foothill of Mount Sinai. அம்மட்டும் நடத்தி வந்ததான தேவன் இனி விசேஷமான விதத்திலே அவர்களை நடத்த விரும்பினார். God, who was leading them all through that way, is now desiring to lead them in a different way. லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த பிரயாணத்தில் இருந்தார்கள். Lakhs of people were over there in the journey. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆண்டவர் மோசேயை சீனாய் மலைக்கு அழைத்தார். The Lord called up Moses to Mount Sinai. ஏறக்குறைய 7 முறை அவன் ஏறி இறங்கி இருக்கிறான். For about 7 times he has ascended and descended from the mount. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சீனாய் மலையின் உச்சியிலே தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டது. In the summit of the Mount Sinai, the presence of God was revealed out. அது ஒரு அக்கினிமயமான சமூகமாக இருந்தது. It was a fiery presence. அங்கே தேவன் விசேஷமான சில காரியங்களை மோசேக்கு கொடுத்தார். There the Lord gave Moses sublime things. அதிலே ஒன்று ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி. One is the pattern of the tabernacle. அவனுக்கு காண்பிக்கப்பட்டது என்றுதான் வேதத்தில் படிக்கிறோம். We read in the scripture that it was shown unto him. ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை அவன் அங்கே இருந்து வாங்கிக் கொண்டான். From there he received the pattern of the tabernacle. ஜனங்களுக்கு தேவையான பிரமாணங்கள் 2 கற்பலகைகளாலே தேவனால் எழுதப்பட்டது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. By 2 tablstones the 10 commandments were given to him for the people. அதுக்கு அடுத்ததாக ஆசாரிய ஊழியத்தை குறித்ததான காரியங்களை கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். And after that the Lord also revealed Moses the order of the priesthood. அதுக்கு அடுத்ததாக ஆண்டவர் அவனுக்கு பண்டிகைகளை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். And after that the Lord revealed to him the things concerning the feast. தேவன் இதெல்லாம் சீனாய் மலையின் உச்சியில் தான் தன்னுடைய பரிசுத்தவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். The Lord revealed all such those things to this saint on the mount, on the top of the Mount Sinai. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இப்போது அவர்கள் ஒரு விசேஷமான இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். Now they have come to a very special place. எகிப்து தேசத்திலே இந்த காரியங்கள் ஒன்றும் அவர்களுக்கு இல்லை. In the land of Egypt they have nothing of such these things. அவர்கள் எகிப்தின் பழக்க வழக்கங்களுக்கும் எகிப்தின் விக்கிரகங்களுக்கும் ஆராதனைகளுக்கும் அவர்கள் இடம் கொடுத்து வாழ்ந்திருப்பார்கள். They would have been lived according all to the traditions and all to the habits and the customary of the people of Egypt. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். Even in our lives it is so. கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நாம் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். Right before we could know of Jesus Christ, we were living in a life of sin. பாவத்தை போக்கும் பரிகாரம் நமக்கு என்ன என்று அறியாதிருந்தது. We were ignorant of the propitiation of sin. பாவம் நம்மை நரகத்தை நோக்கி இழுத்து கொண்டு போனது. The sin was drawing us towards hell. பாவத்தின் நிமித்தம் நிம்மதியை நாம் இழந்தோம். Because of sin we lost our peace. இன்றைக்கும் உலகத்தின் நிலவரம் அப்படித்தானே இருக்கிறது. Even today is it not this state to this world? பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டு நிம்மதியை இழந்து நரக வேதனை நோக்கி ஜனங்கள் போய்க்கொண்டே இருக்கிறார்கள். People committing sin as one who was drinking water and being filled with many griefs of hell, and now they are going towards hell without any peace. அவர்களை தடுத்து நிறுத்த வானத்தின் கீழே பூமியின் மேலே ஒரு சக்தியும் இல்லை.
Under the heaven, above the earth, there is no other power to hinder them from such these things. மனிதனை மாற்றுகிற ஒரு சக்தி ஒன்று இருக்குமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சக்தி மாத்திரமே. If there is a power to change a man at all, it is only the power of the Lord Jesus Christ. அவர் தைரியமாக சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Jesus said boldly, come unto me all ye that labor and are heavy laden, I will give you rest. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, பாவத்தினால் நிம்மதியை இழந்து தற்கொலை பண்ணலாமா அல்லது என்ன செய்யலாம் என்று தவித்துக் கொண்டிருக்கிற சிநேகிதனே, ஆண்டவராகிய இயேசு உன்னை அழைக்கிறார். Oh beloved brother, oh friend who is listening to this word, if you are with the intention to commit suicide just because of the grief and the pain of sin, the Lord Jesus Christ is calling you. இயேசுவில்லாமல் உனக்கு மீட்பில்லை. Other than Jesus, you have no redemption at all. இயேசுவில்லாமல் உனக்கு பாவ மன்னிப்பு இல்லை. Other than Jesus, you have no remission of sin at all. இயேசுவில்லாமல் உன் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. Without Jesus, you have no peace in your life. ஒரு சந்தர்ப்பம் இந்த இரட்சகருக்கு நீ கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை பாக்கியவானாய் மாறும். If you just give a chance for this Savior, then your life will become as one with this with privilege. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டார்கள். These people, they were delivered through the blood of the Passover lamb. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. It is comparable with the death of the Lord Jesus Christ upon the cross. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சீர்திருத்தல் உண்டாகும் காலம் என்று நாம் படித்தோமே. Did we not read about the time of Reformation? இதற்கு முன்பாக உள்ள காலம் என்ன? So what is the period that is which is before this? சீனாய் மலையின் அடிவாரத்திற்கு வந்த பிற்பாடு, இந்த ஜனங்கள் வந்த பிற்பாடு, These people, after coming to the foothill of Mount Sinai, இவருடைய வாழ்க்கையிலே முதலாம் உடன்படிக்கையின் காலம் ஆரம்பமாகிறது. the time of the first covenant started in their lives. 9ஆம் அதிகாரத்தின் துவக்க வசனங்களிலே நாம் அதை படிக்கிறோம். We read this from the beginning of the 9th chapter. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. எல்லாவற்றையும் நாம் படிக்க நேரமில்லை, ஆனால் அதனுடைய சாராம்சத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேட்டால் போதும். We have no time to read all the scriptural portions, but I just keep the content before you. If you listen to it properly, is it enough? அந்த நாட்களிலே ஒரு ஆசாரிய முறைமை, ஊழிய முறைமை இருந்தது. அதுதான் லேவிய ஆசாரிய முறைமை. On those days, there was an order for the ministry. It was the order of Levite priesthood ministry. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 7:11 படியுங்கள். Hebrews chapter 7 verse 11, let us read. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுத்தல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்டு வேறே ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே ஒரு ஆசாரிய முறைமை இருந்தது. In the first priesthood ministry, in this first covenant time, there was a priesthood ministry. அதுதான் லேவிய ஆசாரிய முறைமை. It was the Levitical priesthood order. யாக்கோபின் 12 கோத்திரங்களிலே ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் தனக்காக தெரிந்து கொண்டார். In the 12 tribes of Jacob, the Lord chose a tribe for him. அவர்கள்தான் லேவியர்கள். They are the ones who are called as the Levites. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த லேவியர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. The reason for the Lord to choose these Levites has a reason. ஒரு காலத்தில் இந்த லேவி கொடுமையின் கருவியாக இருந்தான். Once upon a time, this Levi was one who was as a very cruel weapon. துஷ்ட மனுஷனாக இருந்தான். He was a wicked person. ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிற்காலங்களில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. But after that, in the latter days, a great change happened in this man's life. மோசே சீனாய் மலையிலே இருந்து அவன் இறங்கி வந்தான். Moses descended from the Mount Sinai. 2 கைகளிலும் 2 கற்பலகைகள் அப்படியே அணைத்துக் கொண்டு இறங்கி வருகிறான். He was having these 2 tables of stone hugging to it. He descended. மலையிலிருந்து இறங்கி வருவதற்கு சற்று தாமதமாயிற்று. He delayed in descending from the mount. எனவே
ஜனங்கள் எல்லாரும் ஆரோன் இடத்திலே போனார்கள். Because of this, all the people went to Aaron. எங்களை அழைத்து வந்த மோசேக்கு என்ன நடந்ததோ எங்களுக்கு தெரியாது. We don't know what happened to Moses who called us from this land of Egypt. எங்களுக்கு முன்னாலே செல்லக்கூடிய ஒரு தெய்வம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். So they demanded Aaron, asking, we need a God to go before us. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். I ask a question to you. இது வரைக்கும் நீங்க சொன்னது எங்களுக்கு புரிஞ்சது பாஸ்டர், கொஞ்சம் கை தூங்க. நான் அடிக்கடி இப்படி கேட்டுட்டே இருப்பேன். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இப்போ ஜனங்கள் ஆரோன் இடத்துல போய் கேட்கிறார்கள். Now these people, they are going to Aaron and they are asking. ஆரோன் தான் இப்போது பொறுப்பாக இருக்கிறார். Aaron is one who was in charge. அப்போது ஆரோன் என்ன சொன்னான்? At the time what Aaron did. கைகளிலே காதுகளிலே எல்லாம் போட்டுக்கிறீங்களே, எல்லாவற்றையும் இங்க கொண்டு வாருங்கள். So all the ornaments which you have in your hands and your ears, you bring all those ornaments to me. எல்லா பொன் ஆபரணங்களை அவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். They brought all the golden ornaments to him. அவன் சிற்ப கருவியை கொண்டு ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கினான். நந்தி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கினான். With the carving tool, he made out a calf. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது எகிப்தின் தேவர்களிலே ஒன்றாக இருந்தது. This is one of the gods of Egypt. ஜனங்கள் எல்லாரும் இந்த சடுதியாக மாற்றப்பட்ட இந்த தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். So all the people, they started to worship this God who was made suddenly. ஒரு கூட்டத்தார் தங்களுடைய வஸ்திரங்களை கூட களைந்து போட்டு ஆட ஆரம்பித்தார்கள். One group of people, even they stripped off the garments from them and started to dance. புசித்தார்கள், குடித்தார்கள், உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். They ate, they drank, and also they started to sit and rose up to play. மோசே பிரமாணங்களை வாங்கிக் கொண்டு இறங்கி வருகிறார். Moses, after receiving the commandments, is now descending. இடையிலே யோசுவாவும் சேர்ந்து கொள்கிறார். In the middle, Joshua is also joined with him. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. என்ன பாடலின் சத்தம் இந்த வளாகத்திலே, இந்த பாளையத்திலே கேட்கிறதே? What is this, the noise which is being heard from the camp? என்ன பாடுகிறார்கள்? What is the voice of the song? அது ஜெய சத்தமும் அல்ல, அபஜய துணியின் சத்தம் அல்ல, ஒரு விதமான பாடலின் சத்தமா இருக்கிறது. It is neither the voice of victory or the voice of defeat. It is just a voice of song. மோசே இறங்கி வர அவன் பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயம் வேதனையால் துடித்தது. As Moses was descending from the mount, as he was about to see this scene, his heart started to prick. கொஞ்ச நேரத்தில் இந்த ஜனங்கள் மெய் தேவனை மறந்து போனார்கள். Within a short while, these people, they forgot about the true God. மோசேக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. Moses didn't know what to do. இரண்டு கைகளிலே அணைத்துக் கொண்டிருந்ததான அந்த கற்பலகைகளை போட்டு உடைத்தான். With the tablstones he was having, he threw the tablstones and he broke it. அவனுடைய ரத்தம் கொதிக்கிறதாக தான் நாம் அங்கே பார்க்கிறோம். We see that there his blood was boiling within him. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் அப்படித்தான் மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, O people of God, such must be the state of the heart of the people of God. எப்படியும் வாழ்ந்து விட்டு போகலாம் என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். We have come to a compulsion that somehow we must live and go. அனலும் இல்லை, குளிரும் இல்லை வாழ்க்கையிலே. In our life there is neither heat nor cold. ஆண்டவர் கேட்கிறார், நீ அனலாவது குளிராவது இருந்தால் உனக்கு நலமாயிருக்கும். The Lord is asking, it would be better for you if you were neither cold or hot. நீ வெதுவெதுப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் என் வாயிலிருந்து உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். Because you are living in lukewarm, I will spew you out of my mouth. பாளையத்தின் புறமாக திரும்பி மோசே இப்படி கேட்டான். Turning towards the camp, Moses is asking, உங்களிலே கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? who is in the Lord's side? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த லேவியர்கள் தான் முதல் வந்தார்கள். These Levites were the ones who came for the first. லேவிய கோத்திரத்தாட்கள் வந்தார்கள், நாங்கள் கர்த்தருக்காக நிற்போம். The Levite tribal people, they came first and said, we will stand on the Lord's side. அப்படி என்றால் உங்களால் அவனவன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். If it is so, all of you, each one of you, take your weapon and come. இதோ இந்த கன்றுக்குட்டியை வணங்கி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் உங்க சொந்தக்காரர்கள் தான்.
So these people who are worshipping this calf and now they are triumphing in victory, they are the ones who are your brothers and sisters. இவர்கள் போய் அவர்களை கொன்று போட்டார்கள். These are the people, they went and they killed them. வேதம் அதை பக்தி வைராக்கியம் என்று சொல்லுகிறது. The word of God says that it is the zeal of God. இப்படித்தான் லேவியர்களை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். Likewise the Lord chose Levi for him. கர்த்தருடைய ஊழியர்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்க வேண்டும். The servants of God must be zealous for the sake of God. தேவன் அவர்களில் தான் இந்த ஊழியத்திற்காக அழைக்கிறார். It is only them the Lord is calling for the ministry. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த ஊழியத்தின் பெயர் தான் லேவிய ஆசாரிய ஊழியம். The name of that ministry is the ministry of Levitical priesthood. அதிலே பல பகுதிகள் இருந்தது. There are many portions in that. சாதாரண லேவியர்கள் இருந்தார்கள். They were ordinary Levites. ஆசாரியர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. Also they were a group of people of அதிலே priests. பிரதான ஆசாரியன் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. And also a group of chief priests. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் இந்த ஆசாரியத்துவம் எத்தனையோ வருஷங்களாக நடந்து கொண்டே இருந்தது. But this priesthood was prolonging for many years. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the word of God says? இந்த ஆசாரியத்துவத்துக்குள் இருக்கிறதான நோக்கம் என்னவென்றால் ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு பூர்ணத்தின் நிலவரத்திற்கு இந்த ஊழியம் கொண்டு வர முடியாமல் போய்விட்டது. But the purpose of this priesthood ministry was unable to fulfill, to come into its perfection. எனவே வேறொரு ஆசாரியத்துவத்தை கொண்டு வர வேண்டும். That is why another priesthood must be brought out. அதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஆசாரியத்துவம். That is the priesthood after the order of Melchizedek. இங்க अनेक தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்களா இருக்கிறபடினாலே நான் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். Today many are here who are Christians. I just want to simplify this and say to you. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் பரிசுத்த ஆவியின் ஊழியத்துக்கு உட்பட்ட ஒன்றாக இருக்கிறது. The priesthood of this Melchizedek is the ministry which is under the Holy Spirit. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் மெல்கிசேதேக்கு என்று சொல்லுகிறது இயேசு என்று சொல்லுகிறார்கள். Today many Christians are saying that this Melchizedek is Jesus. ஆனால் நாம் மெல்கிசேதேக்கை பரிசுத்த ஆவிக்கு ஒப்பாக சொல்லுகிறோம். But we compare this Melchizedek with the Holy Spirit. மெல்கிசேதேக்குக்கு தகப்பன் இல்லை, தாய் இல்லை. To Melchizedek there is neither father nor mother. வம்ச வரலாறு இல்லை. He doesn't have any descent. நாட்களின் துவக்கமும் ஜீவனின் நாட்களின் முடிவும் அவனுக்கு இல்லை. Neither the beginning of the days nor the end of life. தேவகுமாரனுக்கு ஒப்பானவன் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that he is equal with the Son of God. இந்த வாக்கியங்களை நாம் கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்த்தால், when we compare these scriptural portions with the Lord Jesus, எழுத்தின் பிரகாரமாக இயேசுக்கு ஒரு தாய் உண்டு, ஒரு தகப்பன் உண்டு. literally Jesus had a mother and a father. எழுத்தின் பிரகாரமாக இந்த பூமியிலே அவருக்கு ஒரு துவக்கம் உண்டு, ஒரு முடிவு இருந்தது. Literally Jesus had a beginning and an end in this earth. அவர் தேவகுமாரன் அல்ல, தேவகுமாரனுக்கு ஒப்பானவர். He was not the son of God, but he is equal with the Son of God. இந்த வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது திரித்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. As we compare these scriptural portions, we could see this is the Holy Spirit, which is the third person in the Trinity. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே பரிசுத்த ஆவியின் ஒழுங்குக்கு உட்பட்ட ஒரு ஊழியம் தான் இந்த மெல்கிசேதேக்கின் ஊழியம். That is why this ministry of Melchizedek is the ministry which is under the order of the Holy Spirit. எனவேதான் இந்த ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மனுஷராக இருக்க வேண்டும். So all those who have surrendered themselves to this ministry must be they who have consecrated themselves. இந்த ஆசாரியத்துவத்தில் தான் ஒரு பூர்ணம் உண்டாகிறது. Only in this priesthood ministry a perfection is made. இங்கே பூர்ணம் என்று சொன்னால் என்ற அர்த்தம் என்ன? What is the meaning of perfection over here? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மனிதனை மாற்றுவது. It is just like Jesus Christ changing a man. எனவேதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படி நாங்கள் அவரையே அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். That is why Saint Paul says that we preach that we may present every man perfect in Christ Jesus. இந்த ஊழியத்தின் முகாந்தரமாய் எத்தனையோ பரிசுத்தவான்கள் பூர்ணமாக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். Through this ministry many saints having made perfected, they are now being gathered in the presence of God. எனவேதான் இந்த பழைய ஏற்பாட்டு ஊழிய முறைமை அது மாற்றப்பட வேண்டி இருந்தது. That is why this order of the Old Testament ministry was about to be changed. இரண்டாவதாக, Secondly, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம்,
The law which was given in the Old Testament period. இந்த 9ஆம் அதிகாரம் 18 19 ஆகிய வசனங்கள் நீங்கள் படித்தால், When we read from the chapter 9 verses 18 and 19. 17, 18 and 19. நாம் அதை படிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 18 19 ஆகிய வசனங்கள். எபிரேயர். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்னென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று. 7ஆம் அதிகாரம் 18 19. முந்தின கட்டளை பலவீனமுள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்போது அந்த நாட்களில் இருந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து நாம் படிக்கிறோம். We read of the law which was on those days. முதலாவது ஆசாரிய முறைமை. First of all, the priesthood. அது பூர்ணப்படுத்துதல் அங்கே இல்லை. There was no perfection in that. அந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள், The laws which were given on those days. ஆண்டவர் தான் கொடுத்தார். It is the Lord who had given to them. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் இங்கே நாம் என்ன படிக்கிறோம்? But here what do we read? முந்தின கட்டளை பலவீனமுள்ளதாக இருந்தது. Because the first commandment was weak. அது பயனற்றதாக இருந்தது. And was also unprofitable. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. For the law made nothing perfect. அவ்வளவு பயங்கரமான பிரமாணங்கள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. Such tremendous laws were given to them. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உதாரணமாக பாருங்களே. For example, ஓய்வு நாளிலே விறகு பொறுக்கினால் குற்றம். if they pick up the firewood in the Sabbath day, it is a crime. ஒரு பாஸ்டர் இப்படி சொல்றாரு. One pastor saying like ஓய்வு this. நாளிலே ஒருவன் ஒரு குதிரையின் மேல் சவாரி பண்ணுகிறான் வைத்துக் கொள்ளுங்களேன். You suppose a man is riding on a horse in the Sabbath day. குதிரையில சவாரி பண்ணலாம், ஆனா ஒரு கம்பெடுத்த குதிரையை அடிக்க கூடாது. அடிச்சா அது குற்றம். He can ride on a horseback, but he must not beat the horse with a rod. If he beats, it is a crime. எக்கச்சக்கமான பிரமாணங்கள், Surplus laws were given to them. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இந்த பிரமாணங்களை ஜனங்கள் சகிக்க மாட்டாதிருந்தார்களா? In Hebrews chapter 12 verse 20 we could see that the people were unable to endure this law. அதை சகிக்க முடியாமல் இருந்தார்கள். They could not endure this law. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நம்மாலும் சீஷர்களாலும் சுமக்க கூடாத நுகம் என்று நாம் அதை குறித்து படிக்கிறோம். And also in the Acts of the Apostles chapter 15 verse 10 we could see it is the yoke which neither the fathers nor we are able to bear. நம்முடைய முற்பிதாக்களாலும் சீஷர்களாகி நம்மாலும் சுமக்க கூடாத பெரிய பாரம். A yoke which is a burden which even the forefathers or the disciples like us are unable to bear. எனவே கட்டளை பிரமாணம் கட்டளை பிரமாணம் பிரமாணம் ஜனங்கள் சலித்தே போனார்கள். So always commandments and laws, law after law, the people were bored. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அடுத்ததாக என்ன நாம் பார்க்கிறோம்? Nextly what do we see? 23ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது In verse 23. 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? In chapter 7 verse 23 what do we read? அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த நாட்களில் இருந்த ஆசாரியர்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். You take the priest on those days. அந்த ஆசாரியர்கள் என்னதான் வல்லமையுள்ள ஆட்களாக இருந்தாலும் ஒரு நாள் அவர்கள் மரிக்க வேண்டும். அதோடு அவனுடைய ஓட்டம் முடியும். No matter how powerful those priests in those days, one day will come, they must die, and their priesthood ministry will come to an end. எனவே மரணத்தினால் நிலைத்திருக்க கூடாத ஆசாரியர்களாக அவர்கள் இருந்தார்கள். So maybe the priests were unable to continue because of the reason of death. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவர் மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். But the Lord Jesus is one who has overcome the death. அவர்தான் இப்போது நம்முடைய பிரதான ஆசாரியர். Now he is our chief priest. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணங்கள் அன்பின் பிரமாணம். The laws which he has given to us is the law of love. ஆவியின் பிரமாணங்கள். It is the law of spirit. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். In Romans 8:1 we read. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆவியின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். He has given us the law of spirit. பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். There we are being delivered from the law of sin and death. ஆண்டவருக்கு
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த ஆசாரியர்கள் கூட மரணத்தினாலே நிற்க கூடாமல் போய்விட்டார்கள். Even these priests were unable to continue because of the reason of death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக நீங்கள் படிக்கும் பொழுது When you read nextly, அதே அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது the same chapter verse 27, அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறு பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. அந்த நாட்களில் இருந்த ஆசாரியனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது? What was the quality or the standard of the life of the priest of those அவர்களுக்கு days? சொந்த பாவங்கள் இருந்ததா? They had their own sins. சொந்த பாவத்திற்காக பலி செலுத்த வேண்டும், ஜனங்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்த வேண்டும். First of all, they must offer the sacrifice for their own sins and then to the people. எனவேதான் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் வைத்திருந்து பிற்பாடு அதை மாற்றியே போட்டு விட்டார். That is why the Lord was keeping that for a certain period of time, and then after that he changed it. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பாவமில்லாத பிரதான ஆசாரியர். But the Lord Jesus Christ is a high priest without sin. அவர் நமக்காக நியமிக்கப்பட்ட நல்ல ஆசாரியர். He is a very good high priest for us. இந்த ஊழியத்தின் முறைமையிலே இயேசு பிரதான ஆசாரியர் என்ற நாமம் தரிக்கப்பட்டார். Through this order of this ministry, Jesus Christ was named as the high priest. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே இந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவத்தை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது, That is why in concerning this priesthood in this Old Testament, எந்த ஆசாரியனும் முதலாவது தன்னுடைய பாவத்திற்காக பலியிட வேண்டியவனாக இருந்தான். if any priest he was about to offer the sacrifice first of all for his own sin. 28ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது அந்த ஆசாரியர்கள் பலவீனமான மனுஷராய் இருந்தார்களாம். In verse 28 we could see of those priests, they were with infirmities. நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷரை பிரதான ஆசாரியனாய் ஏற்படுத்தினது. The law maketh men high priests which have infirmity. அவர்கள் பலவீனமான மனுஷராய் இருந்தார்கள். They were weak people. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தானும் பலவீனம் உள்ளவன் என்று அவங்க நாம் படிக்கிறோம். In chapter 5 verse 2 we could see that he himself is with infirmity. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த நாட்களில் இருந்த ஆசாரியர்கள் பலவீனமான மனுஷர்கள். The priests on those days, they were weak men. எனவே கர்த்தர் அதை மாற்ற வேண்டியதாக இருந்தது. That is why it is for the Lord to change that. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது மாத்திரமல்ல, It is not only that. 9ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, In chapter 9 verse 9 when you read, அந்த இடத்துல படிங்கள். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவருடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. அந்த நாட்களில் இருந்த பலிகள் காணிக்கைகளை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது, When you read of the gifts and the sacrifices on those days, மனசாட்சியை அவைகள் பூர்ணப்படுத்த கூடாததாக இருந்தது. it was not able to give a service to perfect the conscience. நல்ல காணிக்கைகள் இருந்தது, They were having good gifts. பலிகள் இருந்தது, Also the sacrifices. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெள்ளாட்டு கடா, இளங்காளை இதெல்லாம் பலி செலுத்தினார்கள். They were sacrificing the ox and the bulls and the goats. ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் பலி செலுத்தப்பட்டது. Thousands of oxen and bulls and goats were sacrificed. ரத்தம் சிந்தப்பட்டது. பிரியமானவர்களே, Abundantly blood was shed, beloved. எவ்வளவு பலிகளை செலுத்தினாலும் கூட அந்த மனசாட்சியிலே ஒரு பூர்ணத்துவம் நிம்மதி அவளுக்கு கிடைக்கவே இல்லை. Even though they were offering the sacrifices in selfless manner, they didn't have the perfection even in their conscience. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to ஒரு God. மனிதன் பாவம் செய்வான் என்றால் If a man commits sin, அவன் ஆசாரியனிடத்தில் போக வேண்டும். he must go to a priest. ஆசாரியன் சொல்வான், இதற்காக நீ ஒரு வெள்ளாட்டுக்கடா பலி செலுத்த வேண்டும். The priest would say that for this you must offer a sacrifice from the goat. அவன் ஆராதனைக்கு வரும் பொழுது And after that when he come to the அந்த service, வெள்ளாட்டுக்கடாவை பிடிச்சு இழுத்து கொண்டே வர வேண்டும். he must drag that goat and come. அது கத்திக்கொண்டு அப்படியே முரண்டு பிடிக்கும். It will bleed and it will refrain. அதை இழுத்து கொண்டு பலிபீடத்தண்டையிலே வர வேண்டும். He must drag that goat to the altar. அந்த ஆட்டுக்கடாவின் தலையின் மேலே குற்றம் செய்தவன் தன்னுடைய கைகளை இப்படி வைக்க வேண்டும்.
So he that hath done the crime must lay his hands upon the head of this goat. கைகளை வைக்கும் பொழுது தன் குற்றத்தை அதன் மேல் சுமத்துகிறான். When he lays his hand upon this goat, he charges all his crime upon this goat. அங்க இருக்கிற ஆசாரியன் அதை கொன்று இரத்தத்தை சிந்துகிறான். And after that the priest is killing this goat and offering the blood. அதற்கு பிற்பாடு அந்த குற்றவாளி திரும்பி போகிறான். And after that criminal he returns. மறுபடியும் அதே பாவம்தான். Again and again the same sin. எனவே இந்த பலியினாலே மனசாட்சியில ஒரு பூர்ணத்துவம் ஏற்படவில்லை. That is why through this sacrifice perfection was not made in the conscience. எனவேதான் தேவகுமாரன் இந்த பூமிக்கு பலியாக வர வேண்டியிருக்கிறது. That is why the Son of God was about to come to this earth for a sacrifice. எந்த புராணங்கள் இதிகாசங்களை எடுத்துக்கொள்ளுங்களே. Whatever the epics or the mythologies you take, விசேஷமாக இந்திய புராணங்கள் தெளிவாக கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசுகிறது. Especially the epics of India speaks of the death of Christ very clearly. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவனே இறைவனே பலியாக வர வேண்டியிருக்கிறது. God himself must come as a sacrifice. எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். That is why the Lord Jesus Christ descended into this earth. அவர் தன்னுடைய சரீரத்தை மனுஷனுடைய பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். He offered his body for the sake of the sin of a man. அவருடைய பலி, அவர் சிந்தின இரத்தம் மனுஷனுக்கு விடுதலையை கொடுக்கிறது. His sacrifice, the blood he has shed, gives man a deliverance. திருவள்ளுவர் அருமையான ஒரு குறளை எழுதி வைத்து போயிருக்கிறார். Thiruvalluvar has written a very beautiful poem. பொறிவாயில் ஐந்து வைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் என்ன? பொறி என்றால் கருவி, சிலுவை கருவியிலே, ஐந்தை வித்தான் என்றால் தன் ஐம்புலன்களையும் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய்தீர் ஒழுக்க, பொய்யான மாயான வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற இதை இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் முடியும். அவர்கள்தான் நெடு நின்று நீடி வாழ்வார், நித்திய ஜீவனை பெறுவார்கள். திருவள்ளுவர் எழுதி வைத்து போயிருக்கிறார். It is only through Jesus Christ a man can receive the deliverance from sin. Jesus Christ offered his body upon the cross, giving all his 5 members to be crucified, and all those who believe upon that, they will receive the eternal life to live forever. இந்த குறளுக்கு உரைநடை எழுதினவர்கள் என்னென்னவோ சொல்லி எழுதி பார்க்கிறார்கள். இதற்கு அர்த்தத்தை அவர்களால் நேரடியாக சொல்லவே முடியவில்லை. The commentary which is given to this poem, those people who have written in many ways, but still they are unable to give the true meaning. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புரைப்புரிந்தார் மட்டும். இருள் சேர் இருவினையும் மனுஷனுக்கு அந்தகாரத்தை இருட்டை கொண்டு வருகிறதான இருவினைகள், ஜென்ம பாவம் கர்ம பாவம், இதுதான் அவனை தெய்வத்திலே சேரக்கூடாமல் இருக்கிறது. There are 2 wickedness that brings man just darkness. It is the sin by nature and the sin by birth. It is through these 2 works man is unable to come to light. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அத்தனை புராணங்களும் தெய்வம் மனுஷனாக வர வேண்டும் என்றே போதிக்கிறது. All the mythologies and the epics teaches man to grow in the Lord. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரித்தார். That is why the Lord Jesus Christ died on the cross. அநேகர் நினைக்கிறது போல அது ஒரு கோழைத்தனமான மரணம் அல்ல. As many are intending, it is not a cowardly death. சிலர் என்ன நினைக்கிறார்கள்? Some people want the intent. தன்னையே ரட்சித்துக் கொள்ளாதவர் எப்படி மற்றவர்களை ரட்சிப்பான்? He who is unable to save himself, how can he save others? அவருடைய மரணத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. There is a meaning for his death. சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டியவராகவே அவர் நியமிக்கப்பட்டார். He was ordained to take of all the sins of the whole world and to solve it. எல்லாருடைய அக்கிரமமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. The iniquities of all was laid upon him. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனே இறைவனாக, இறைவனே மனுஷனாக மாறி இந்த பூமியில் மரிக்க வேண்டியதாக இருந்தது. It was for God to become as a man and to die for the sake of man in this earth. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவேதான் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு கால ஆசாரிய முறைமையில் இருந்த பலிகள், காணிக்கைகள் எல்லாமே அது மாற்றப்பட வேண்டி இருந்தது. That is why all the gifts and the sacrifices which was according to the Old Testament covenant was about to be changed. அடுத்ததாக நாம் என்ன படிக்கிறோம்? Nextly, what do we read? 8ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, In chapter 8 verse 5 when you read, அவர்களுடைய ஆராதனை குறித்து நாம் படிக்கிறோம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கு நிழலுக்கு ஒத்து இருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த நாட்களில் இருந்த ஆராதனை எடுத்துக்கொள்ளுங்களேன். You take the service on those days. அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். It was a very eye-pricking picture. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆராதனை முறைமைகள் அவளுக்கு இருந்தது. So they have the ordinance of the services. ஆனால் இந்த ஆராதனை கூட ஒரு பூர்ணமான ஒரு நிலவரத்துக்கு மனுஷனை கொண்டு வர முடியவில்லை. But even these services were unable to bring man into a perfect state. வேதம் சொல்லுகிறது அது ஒரு சாயல், அது ஒரு நிழல் மாத்திரமே. The word of God says it is an image, it is a shadow. கொலோசியர் 2:16-17 நீங்கள் வாசித்தால், In Colossians chapter 2 verses 16 and 17 when you நம்ம read, என்ன படிக்கிறோம்? what do we read over there? நமக்கு எதிரிடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகும் 16 and 17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்ததாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்ததாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்கே போஜன பானம் இருந்தது, They had the drinks பண்டிகை இருந்தது, and also the feast மாத பிறப்புகள் ஓய்வு நாட்கள் இருந்தது, and also the holy days and the new moon and the Sabbath days. அவளுக்கென்று ஒரு சரியான ஒரு ஆராதனை முறைமையும் இருந்தது. And also they had a perfect order of ஆனால் service. இப்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? But now what the scripture says, அது எல்லாம் ஒரு சாயல், ஒரு நிழல் மாத்திரமே. all those things are an object or a shadow. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது ஆவியினால் உண்டான ஆராதனை அல்ல. It is not a service that came through the Spirit. எனவே ஆராதனை முறைமையும் கூட மாற்றப்பட்டாயிற்று. That is why the ordinances of the service was about to be changed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்ப நம்ம எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். Now all of us have carried our Bibles and come. பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். We have brought the hymn books. அவங்கள எல்லாம் ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். சத்தமா போடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆராதனைக்கு வர வேண்டுமானால், But for one to come to the service in the Old Testament, அட்லீஸ்ட் ஒரு புறா குஞ்சாவது தூக்கிட்டு வர வேண்டும். at least he must bring a turtle dove. இந்த இடம் எல்லாம் ஆடு மாடா தான் இருக்கும். All the places shall be filled with goats and sheep. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the glory be to God. எனவே வேதம் என்ன சொல்லுகிறது? That is why what does the word of God says? அதெல்லாம் ஒரு ஷேடோ, ஒரு நிழல் மாத்திரம்தான். All those things were a shadow. எனவே பிரியமானவர்களே, அவைகள் வரும் காரியத்துக்கு நிழலா இருக்கிறது. That is why those all the things which are a shadow of things to come. எனவே ஆண்டவர் ஒரு புதிய காரியத்துக்குள், புதிய உடன்படிக்கைக்குள்ளே நம்மை கொண்டு வர நினைத்தார். So our God desired to bring us into a new covenant and into a new ordinance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே தான் பிரியமானவர்களே, இது இந்த காலத்தின் பெயர் சீர்திருத்தலின் காலம். That is why the name of this period is the period of Reformation. அது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். He brought an end to all those things. என்றைக்கு இந்த பழைய ஏற்பாட்டு முறைமைகளுக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று? When was the day when all this Old Testament ordinance came to an end? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது, When the Lord Jesus Christ was giving his life upon the cross, அது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். it was a very imperative time. 9ஆம் அதிகாரத்தின் எபிரேயர் 9:12 ஒன்று கூட படியுங்கள். Hebrews 9:12 once again read. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த நேரம் முக்கியமான ஒரு நேரம். It is a very imperative time. இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டதான நேரம். It is the time Jesus Christ gave his life. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகள் இரத்தத்தினால் அல்ல, It is not by the blood of goats and calves, தன்னுடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். but he is taking his own blood and goes. எல்லாம் கவனிங்கள். All of you listen. ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, When you study of this tabernacle, பிரகாரம், the outer court, பரிசுத்த ஸ்தலம், the holy place, மகா பரிசுத்த ஸ்தலம், and the most holy place, பிரகாரத்திலே எல்லா லேவியரும் வரலாம். all Levites can come to this outer court. பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்கள் ஊழியம் செய்வார்கள். The priest shall minister in the holy place. பிரகாரத்திலே 2 காரியங்கள் இருந்தது. In the outer court there were 2 things. ஒன்று, தண்ணீர் தொட்டி, வார்க்கப்பட்ட வெண்கல கடல் தொட்டி இருந்தது.
One was a brazen laver filled with அங்கே water, பலிபீடம் இருந்தது. and also the altar. எல்லா நாட்களிலும் அங்கே ஊழியங்கள் நடந்தது. All the days the ministry was being done. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனால் அங்கேயும் வருடம் முழுவதும் ஊழியங்கள் நடக்கும். To the holy place to enter in, even there are ministries taking அங்கே place. குத்து விளக்குகள் இருந்தது. There is a candlestick, குத்து விளக்கு இருந்தது. candlestick, சமூகத்துக்கு அப்ப மேசை இருந்தது. and also the table of the showbread, தூபபீடம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. and also the incense altar. 9ஆம் அதிகாரத்தின் துவக்க வசனத்திலே வாசித்துக் கொள்ளுங்கள். You read from the chapter 9, the beginning portions. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த குத்து விளக்கு அது ஒரு நல்ல ஒரு சபையின் குறித்தான சத்தியத்தை காண்பிக்கிறது. This candlestick typifies the church, அல்லது பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை காண்பிக்கிறது. or else it shows the works of the Holy Spirit. தூபபீடம் ஜெப ஊழியம் துதி ஸ்தோத்திரத்தை காண்பிக்கிறது. The incense altar shows us the praises and the prayers. சமூகத்து அப்ப மேசை பிரசங்க ஊழியம் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஊழியத்தை காண்பிக்கிறது. The table of the showbread shows the ministering of the word of God. அந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஆசாரியனை பார்த்தால் அவன் மிகவும் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருப்பான். When the priest is being seen being ministering in this holy place, it will be a very beautiful picture. 10 விதமான வஸ்திரங்களை அணிந்தவனாக கம்பீரமாக நிற்பான். He will be standing triumphantly having 10 sorts of garments upon him. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவன் போகும் பொழுது, But when he enters into the most holy அந்த place, ஷெகேனா மகிமைக்குள்ள அவன் போகும் பொழுது, when he enters into the glory of அது Shekinah, மிகவும் பயங்கரமான ஒரு இடம். it is a very terrible place. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற நேரம் முக்கியமான நேரம். The time when he enters into the most holy place is a very imperative time. அவன் வெளியரங்கமாக போட்டிருந்ததான 5 அலங்கார வஸ்திரங்களை கழட்டி மாட்டவன். So from the 10 garments, he must remove the 5 garments and should hang it over. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 5 விதமான உள் வஸ்திரங்களை மாத்திரம் அவன் அணிந்திருக்க வேண்டும். He must have 5 kinds of garments and upon him. ஒரு கையிலே தூப கலசத்தை அவன் கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். At one hand he must have the censer. இன்னொரு களத்திலே அவன் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். On the other hand he must take the blood and go. தனக்காக ஜனத்திற்காக பலி செலுத்தி ரத்தத்தோடு அவங்க போக வேண்டும். For him and for the sake of the people he must offer the sacrifice and take the blood and go. வருஷத்துக்கு ஒரு நாள், once in a year. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படித்தான் நித்திய மீட்பை உண்டாக்கினாராம். It is only through this the Lord Jesus Christ, like this he has made the eternal redemption. அவர் எந்த முறைமைக்குள்ளே அங்க போய் சேர்ந்தார்? Through which order he has gone to the place? மெல்கிசேதேக்கின் முறைமையின் பிரகாரமாகவே அவர் அங்கே போனார். By the order of Melchizedek he went into it. அவருக்கு ஆடுகளின் ரத்தமோ காளைகளின் ரத்தமோ தேவையில்லை. He need not either the blood of goat or bull, ஏனென்றால் தன்னுடைய சொந்த ரத்தத்தை அவர் சிந்தினார். because he shed his own blood. என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டாரோ, On the very day when the Lord Jesus Christ shed his blood and gave his life, அன்றைக்கு நடந்த சம்பவம் என்ன? what was the incident that happened on the day? எருசலேமிலே தேவாலயத்திலே ஆசாரியன் சாயங்கால பலி செலுத்துகிற நேரமாக இருந்தது. It was the evening time where the priest will offer the sacrifice in the temple at Jerusalem. அந்த திரைச்சீலைக்கு எதிரே தான் அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். He was ministering before the veil. அது ஒரு சாயங்கால நேரம். It was the eventide. இயேசு கிறிஸ்து கோல்கதாவிலே தன் ஜீவனை விட்ட பொழுது, when Jesus Christ gave his life in Golgotha. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? In Matthew the Gospel chapter 27, what do we read? 50ஆம் 51ஆம் வசனங்களை படியுங்கள். Read from verses 50 and 51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஆவியை விட்டார். Jesus Christ cried with a loud voice and yielded up the ghost. தன் ஆவியை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். He surrendered his spirit to the hands of the Father. இங்கே நடந்த சம்பவம் என்ன? What was the incident that happened over here? தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்ததா? The veil of the temple was rent in twain from the top to the bottom. இதை எல்லாரும் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். All of you please listen to this truth. இந்த திரைச்சீலை நம்முடைய வீடுகளில் இந்த டோருக்கு போடுறோமே, இது மாதிரி ஒரு திரைச்சீலை இல்ல. This veil is not like a curtain which we hang in our doors. அப்படி இருந்தா கூட இதை கிழிக்க வேணுமானால் கீழ இருந்து தான் கிழிக்க முடியும். ரெண்டா
For it to be rent, it could be rendered right from the bottom. ஆனால் இந்த திரைச்சீலையோ மேல இருந்து கிழிக்கிறது. யார் போய் மேல இருந்து கிழிச்சது? But this veil is being rent in twain from the top to the bottom. Who went to the top and rent it? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், The Bible scholars are saying, இந்த திரைச்சீலுடைய thickness 4 விரற்கடை அளவு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு thickness. the thickness of this veil is 4 hand breadth. உயரம் 60 அடி உயரம். The height was 60 feet. 4 கலர்களிலே கொண்டு செய்ததான திரைச்சீலை. It was the veil that was made through 4 colors. உங்க வீடுகளில் போட்டிருக்கிற திரைச்சீலை அந்த தொங்கு திரைகளை நீங்க பாருங்க, தின்னதா இருக்கும். ஆனா இது 4 இவ்வளவு திக்னஸ் உள்ள திரைச்சீலை. The curtain which you hang in your doors will be very thin, but this veil is very thick with 4 hand breadths. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு வருஷத்துக்கு 2 தான் செய்வார்கள். They will manufacture this 2 or in a year. ஏறக்குறைய 300 ஆசாரியர்கள் அதை சுத்தம் பண்ணதுக்கு ஈடுபடுத்தப்படுவார்களா? அப்படின்னா பார்த்துக்கொள்ளுங்க. For about 300 priests will be ordained to clean that veil. இந்த திரைச்சீலையை க்ளீன் பண்றதுக்கு 300 ஆசாரியர்கள். To clean this veil, 300 priests were over there. ஆண்டவராக இயேசு ஜீவனை விட்ட பொழுது மேலிருந்து 2ஆக அது கிழிந்தது. When the Lord Jesus Christ yielded up the ghost, the veil was rent from into twain. எந்த மனுஷனும் இனி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாம். Now any man can enter into this most holy place. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வேதாகமம் என்ன சொல்லுகிறது? What does the scripture says? 8ஆம் அதிகாரம் எபிரேயர் 8 கடைசி நீங்கள் வாசித்தால், In chapter A, the last portion we read. 8 கடைசி படிங்கள் 13. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்கிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானது நாள்பட்டதுமாயிருக்கிற உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. He has said of a new covenant. முந்தினதை பழசாக மாற்றினார். He had to make the first old. அது பழமையாய் போய்விட்டது. Now it has become old. அது நாள்பட்டதாக போய்விட்டது. And also it is of many days. அது உருவடிந்து போய்விட்டது. It is decayed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்படி திரைச்சீலை 2ஆக கிழிந்த பொழுது, So when this veil was rent into twain, எந்த மனுஷனும் இனி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாம். now any man can enter into that most holy place. அந்த நாட்களிலே அந்த திரைச்சீலை தடையாக இருந்தது. On those days this veil was a hindrance to them. எத்தனையோ முறைமைகளும் சட்டதிட்டங்களும் தடையாக இருந்தது. Many ordinances and laws were a hindrance to them. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது இவைகள் எல்லாம் மாற்றப்பட்டது. But when the Lord Jesus Christ died, all these things were changed. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் செய்து முடித்தார். this is the thing which the Lord Jesus has done for you and me. நீங்களும் நானும் கிருபையினாலே அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம். You and I graciously through that blood can enter into that most holy place. ஆபிரகாம் லிங்கனை குறித்து இப்படி நாம் படிக்கலாம். Concerning Abraham Lincoln we can study like this. அந்த நாட்களிலே அடிமை வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. On those days the trade of slavery was. கருப்பர்களை பிடித்து கட்டி ஆடு மாடுகளை போல விற்று கொண்டிருந்தார்கள். They will catch the black people and they will tie them and they will sell those. இவரோ அடிமை வியாபாரத்துக்கு விரோதமாக போராடினார். But he was striving against the slavery market. அவர் ஒரு சாதாரண மனிதன்தான். He was an ordinary man. ஆனால் கர்த்தர் அவரை உயர்த்தினார். But the Lord exalted him. அவர் அமெரிக்காவின் பிரசிடென்டாக மாறினார். He became the president of America. அன்றைக்கு அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்பட்டது. On those days the yoke of the bondage was ஜனத்துக்கு ஒரு broken. பெரிய கருப்பர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை நாளாக மாறினது. It was a day of freedom to the black people. அந்த பரிதாபம் அவர் துப்பாக்கிக்கு இரையாக மரித்து போனார். But pathetically he was shot to death by a rifle. அவருடைய அடக்க ஆராதனை, In his burial service, அவருடைய அடக்க ஆராதனையிலே in his burial service, பெரிய நீண்ட சப ஊர்வலம். அது சப ஊர்வலம். it was a very big funeral procession. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 2 பக்கமும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். On the 2 sides of the street, thousands of people were paying their last tribute to Abraham Lincoln. ஒரு நெக்ரோ சகோதரி, One black sister, தன் மகனை தூக்கி பிடித்து காண்பித்தாள். she lifted her child, her son. மகனே, அதோ பார், நமக்காக ஒருவர் மரித்தார்.
Son, see he is the one who has died for us. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த தேசத்தில் கூடியிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved people of God who are gathered in this land, ஆண்டவராக இயேசுவின் கல்வாரி மரணம் அவ்வளவு விலையேற பெற்றது. the death of the Lord Jesus Christ upon the Calvary is such a precious thing. தேவாலயத்தின் திரைசீலை இரண்டாக கிழிந்திருக்கிறது. The veil of the temple was rent into twain. மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார். Now he has opened a new and a living way through his flesh, which is the veil. எந்த மனிதனோ, எந்த ஜாதியோ, எந்த மதத்தை சார்ந்தவனோ இந்த இரட்சகரை விசுவாசிப்பான் என்றால் அவனும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாம். Any man who belongs to any caste, to any country, if he believes upon this Lord Jesus Christ, he can go into that most holy place. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த ராத்திரி வேளையிலும் கூட கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்காக சில நிமிடம் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். Even in this night time we are going to praise God for his crucifixion. அவர் நமக்காக சிலுவையிலே செய்து முடித்தார். He has finished everything upon the cross for us. ஒரு புதிய காலத்துக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Now he has brought us into a new life. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அந்த மார்க்கத்துக்குள்ள போகலாம். All those who believes upon him shall go into that way. அவருடைய இரத்தம் நம்மை தைரியப்படுத்துகிறது. His blood is encouraging us. இது புதிதும் ஜீவனமான மார்க்கம். It is a new and a living way. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம். A way towards the place of most holiness. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தால் கிடைத்த பாக்கியம். It is a privilege that is being obtained through the blood shed upon the cross. பாவிகளின் பிரதான பாவிகள் தான். We are the chiefest of sinners. ஆனால் என்னுடைய பாவங்களுக்காக தேவகுமாரன் மரித்தார். But the Son of God died for my sin. அவர் சிந்தின இரத்தத்தால் எனக்கு இப்போது விடுதலை கிடைத்திருக்கிறது. By the blood he has shed, now I have got the deliverance. இதயத்திலே உணர்ந்தவர்கள் ஆண்டவரை துதிக்கலாமா? All those who are convicted in your hearts, shall we praise God? இந்த ஸ்துதி இதயத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். Let this praise come from the bottom of your hearts. முழு பலத்தோடு தேவகுமாரனின் கல்வாரி பலிக்காக ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். Keep a thing in your mind. இன்னும் தன்னுடைய ஆவியிலே விடுதலை இல்லாமல் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்களா? Are you being seated over here without any deliverance in your spirit இந்த still? ஒரே பலி உனக்கு போதும். This one sacrifice is enough for you. இனி வேறொரு பலி நமக்கு வேண்டாம். There is no other sacrifice needful for us. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. மன கண்களால் சிலுவை காட்சியை காணுவோமாக. Through the eyes of understanding, let us see the scene of சிலுவை cross. மரத்திலே ஒருவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். One is hanging upon the cross. அவர்தான் சிநேகிதனே உனக்காக பலியானவர். Friend, he is the one who was sacrificed for you. நீ அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் அடி வாங்கினார். At the place where you should be beaten, he was beaten. நீதான் அவமானப்பட வேண்டும். You must be reproached. ஆனால் உனக்காக அவர் அவமானப்பட்டார். But he was made ashamed for your sake. நிந்திக்கப்பட்டார். He was reproached. அவர் கொல்லப்பட்டார். He was killed. உனக்காக. It is for you. இதனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு துதிகளை செலுத்துவாயாக. You believe this, accept this and give praises to him. மறுபடியும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேசரேவோம் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகிடுதே. நேசரேவோம் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகிடுதே. நேசனாம் என்னையுமே பாசத்தாலேற்று கொண்டீர். அநாதி ஸ்நேகத்தினால் காருண்யத்தால் எழுதீர். நேசனாம் என்னையுமே பாசத்தாலேற்று கொண்டீர். அநாதி ஸ்நேகத்தினால் காருண்யத்தால் எழுதீர். நேசரேவோம் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகுகிறதே. நேசரேவோம் நேசம் நினைக்கையில் நெஞ்சம் உருகுகிறதே. நேசனாம் என்னையுமே பாசத்தால் ஏற்றுக்கொண்டீர். அநாதி ஸ்நேகத்தினால் காருண்யத்தால் எழுதீர்.
சீர்திருத்தலின் காலத்துக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought us into a period of reformation. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதுதான் கிருபையின் காலம் என்று கூட நாம் அழைக்கலாம். We also can call that period as a period of grace. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் அதை குறித்து படிக்கும் பொழுது When you study of this, முதலாம் பேதுருவிலே அதை குறித்து நாம் படிக்கிறோம். in 1 Peter we read of this. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பேதுரு அப்போஸ்தலன் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். Peter the apostle has written it. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 1 Peter chapter 1. வாசிங்கள் 10, 11 2 வசனங்களை படியுங்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சீர்திருத்தின் காலம்தான் கிருபையின் காலம். This time of reformation is the time of grace. நன்றாக கவனியுங்கள். Listen properly. இப்போது இந்த கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now we are living in this dispensation of grace. இந்த கிருபையின் காலத்தை குறித்து முந்தின நாட்களிலேயே ஆராய்ந்து பார்த்தார்களாம். Concerning this dispensation of grace, in the old times, they were searching out. இதை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல தீர்க்கதரிசிகள் கருத்தாக ஆராய்ந்து பார்த்தார்கள். And the prophets who have prophesied of this period, they have searched out it diligently. அவர்களுக்குள்ள இருந்த கிறிஸ்துவின் ஆவி ஆராய்ச்சி செய்தது. The spirit of Christ which was in them started to inquire and எந்த search. தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசித்தாலும் No matter whatever the prophetical book you take out and இந்த read, கிருபையின் காலம்தான் முக்கியமான காலம் என்று அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். they have prophesied concerning this period of grace as one which is very sublime. நாம் எல்லாரும் இந்த கிருபையின் காலத்துக்குள் இருக்கிறோம். All of us are under this period of grace. இதுதான் சீர்திருத்தலின் காலம். This is the time of reformation. இதுக்கு வேற சில பெயர்களும் உண்டு. Also it has many other names. ஏசாயா 49ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது In Isaiah chapter 41, 49ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? chapter 41 verse 8, what does it say? 49 verse 8. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். அனுக்கிரக காலம் இது இரட்சணிய நாள். Acceptable time, this is the day of salvation. இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். In the day of salvation have I helped thee. நீ பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணுவாய். You will establish the earth and cause to inherit the desolate heritages. இதுதான் இரட்சணிய காலம். This is the time of salvation. இதுதான் அனுக்கிரக காலம். This is the accepted time. இதுதான் பூமியை சீர்படுத்துகிற காலம். This is the time of reformation of earth. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved people of God, இந்த அதிகாரத்திலே பேதுரு அப்போஸ்தலன் என்ன செய்கிறார் சொல்லுகிறார்? what does this Peter the apostle says in this chapter? அங்கே 5 விஷயங்களை நாம் படிக்கிறோம். There we read of 5 things. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த காலத்தில் உண்டாயிருக்கிற 5 காரியங்கள் அந்த வசனத்திலே படிக்கிறோம். We read of the 5 things in the scriptural portion that is found in this period. முதலாவதாக உங்களுக்கு உண்டான கிருபை. First of all, the grace that is about to you. ஹல்லேலூயா. இந்த இரட்சணிய நாள் கிருபையின் காலம் சீர்திருத்தலின் காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. It is written as the accepted time, the time of salvation, and the period of reformation. இந்த காலத்தினுடைய முதல் பகுதி கிருபை. The first portion of this period is grace. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார்கள். They have prophesied of the grace that should come unto you. பழைய ஏற்பாட்டு காலத்துல கிருபை குறித்து தாவீது பாடினாலும், Even though David sang about the grace in the Old Testament, அவர்கள் பெற்றுக்கொண்டது இரக்கம் மாத்திரமே. that which they have received is mercy only. எனவேதான் இரத்த சாட்சிகளை குறித்து படிக்கிறோம். அவர்கள் மோசேயின் பாட்டியும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டியும் பாடினார்களாம். That is why concerning the martyrs we could see that they sang the song of Moses and also the song of the Lamb. மோசேயின் பாடல் இரக்கத்தின் பாடல். The song of Moses is mercy. ஆட்டுக்குட்டியானவரின் பாடல் கிருபையின் பாடல். The song of the Lamb is the song of grace. எனவேதான் தைரியமாக இரக்கத்தின் ஆசனத்தண்டையிலே சேர்ந்தார்கள். தமிழ்ல கிருபாசனம் என்று எழுதினாலும் இரக்கத்தின் ஆசனத்தண்டையில் தான் அவர்கள் சேர்ந்தார்கள். That is why they came boldly unto the mercy seat. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இந்த கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். Beloved, they have prophesied of this grace. எனவே இந்த காலத்தில் மேலோங்கி நிற்பது தேவனுடைய கிருபை.
So that is why that which is highlighted in this period is the grace of God. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எவ்வளவு மகிமையான கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். See how great the glory the Lord has given us the இந்த grace. கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டது. This grace was manifested through Jesus Christ. அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக நமக்குள்ளே வெளிப்பட்டார். He revealed in us as one who was filled with grace and truth. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் அதை படிக்கிறோம். This we read from the Gospel of John chapter 1. 1ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does chapter 1 verse 14 அந்த says? வார்த்தை மாம்சமாகி That word became flesh கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் and being filled with grace and truth நமக்குள்ளே வாசமாயிருந்தார். and has dwelt among us. 16ஆம் வசனம் Verse 16. அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். And of his fullness have all be received and grace for grace. 17ஆம் வசனம் கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டது. Verse 17. Grace and truth came by Jesus Christ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இக்காலத்தின் விசேஷம் கிருபை. The special thing of this period is grace. இந்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். Through this grace we are saved. இது உங்களால் உண்டானது அல்ல. It is not by you. இது தேவனுடைய ஈவு. It is the gift of God. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to எனவே God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, That is why beloved people of God, இந்த காலத்திலே தேவன் கிருபையை மனுஷனுக்கு கொடுக்கிறார். in this period the Lord is granting grace to man. இந்த கிருபை காலைதோறும் புதியவைகள். This grace is new every morning. பனியை போல கர்த்தர் அனுப்புகிறார். Like a dew the Lord is sending இந்த it. கிருபை நாம் அவசியம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Surely we must receive this grace. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. It is of the mercies of God that we are not consumed. கிருபையினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். By grace we receive the remission of sin. கிருபையினாலே அவர் நம்மை கழுவினார். Through grace he sanctified us. மேன்மை பாராட்ட ஒன்றுமே இங்க இல்லை பிரியமானவர்களே. Beloved, we have nothing to boast of us. இந்த அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த காலத்தினுடைய விசேஷம் கர்த்தர் மனுஷனுக்கு பாராட்டுகிற கிருபை. Beloved people of God, the better thing in this period is the grace which the Lord is bestowing upon man. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினா கிருபைன்னு சொல்றாங்களே, என்ற அர்த்தம் என்ன? So what is the meaning of this grace? நான் வந்ததிலிருந்து இந்த டேபிளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். Right from the time I came here, I saw this table. அசைக்க முடியாத டேபிள். A table which cannot be shaken. என்னது தூக்குங்க பாசே என்னால முடியாது. If someone asks me to lift, I cannot. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா என்னை கொண்டே இத தூக்க வைக்கிறதுக்கு ஒன்னு இருக்கே, அதுக்கு பேர் தாங்க கிரேஸ். But the grace is one which will help me to lift this table. கூட பாக்குற அசைக்க முடியல. Now it is unable to be shaken. அசைக்க முடியாத இந்த டேபிளை தூக்கி கொண்டு நான் போகிறேன்னா அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரே, அதுக்கு பெயர் தான் கிருபை. So if I carry this table which is unable to be even moved, if I carry this, it is the grace of God. முடியாத என்னை கொண்டே அவர் இதை செய்து முடிக்கிறது தான் மனுஷனுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற கிருபை. சத்தமாய் ஒரு அல்லேலூயா போடுங்க. கிருபை பெற்றவளே வாழ்க என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that blessed art thou, thou art highly favored. இந்த அடிப்படையில் தான் இந்த ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். Upon this basis we are running this race. நம்மால் முடியாததுதான். It is unable for us. ஆனால் தேவனோ கிருபை கொடுக்கிறார். But God is granting grace. அளவில்லாத கிருபை. Grace without measure. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிருபையை மாத்திரம் நீ இழந்து போனால், If you lose this grace, இந்த கிரீஸ் இல்லாத ஓடுற கிரீஸ் தானே அது. வண்டி நல்ல நயமா வேகமா ஓடுறதுக்கு அடிக்கடி அடிப்பாங்க. அந்த கிரீஸ் இல்லைன்னா வண்டி சத்தம் போட கடகடன்னு சத்தம் வரும். so if the grease is not lubricated, then it will start to sound. கிருபை இல்லைன்னா அந்த வண்டி கொஞ்ச நாள் ஓடும். If without grace, கவனிச்சு கொள்ளுங்க, that wagon will run. கிருபை இல்லாமல் இந்த வண்டி ஓடும். கிரீஸ் இல்லாம ஓடுற வண்டி தான். Even without grace, this wagon will run. அவங்க தேவ ஊழியர்களோ விசுவாசிகளோ எளிதா கண்டுபிடிக்கலாம். Whomsoever they are, whether the servants of God or the believers, you can see it easily. வாயில விடுதலையோட ஸ்தோத்திர சத்தம் வராது. நல்லா அணில் மாதிரி தான் இருக்கும். அணில் இப்படிதான் குறிக்கும், பாத்தீங்களா? அணில் இப்படித்தான் இருக்கும். வாயை தந்தா ஸ்தோத்திரம் தந்தா இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் கிருபை இழந்து போன கூட்டத்தா. The sound of praise will not come out of their mouth. It will be very little. These are the people who are without grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எழுந்து விடுதலையோடு உன்னால ஆண்டவரை துதிக்க முடியவில்லை என்றால், if you are unable to praise God with deliverance early in the morning, it is that you are losing the grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பெருமைக்காரங்களா இருப்பாங்க, பெருமையான மனுஷனா இருப்பார்கள். They will be proudish people. கிருபையை இழந்து போயிருக்கிறார்கள். They have lost the grace. கொஞ்ச நாள் இந்த வண்டி ஓடும். This wagon will run for a period. பெரிய சிக்கலுக்குள்ளே ஒரு நாள் அகப்படுவாய்.
One day you will be entangled in a very great தெய்வத்துக்கு affair. ஸ்தோத்திரம். Praise the Lord. கிருபையை மாத்திரம் இழந்து போக வேண்டாம். Don't lose the grace. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எங்கேயாவது கிருபையை நீ இழந்திருக்கிறாயா? Have you lost the grace in any area of your life? கலாத்திய சபையாரை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறான்? Concerning the church of Galatia, what St. Paul அவர்கள் says, நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். they started to follow the law. எனவேதான் கிருபை விட்டு நீங்கள் விழுந்தீர்கள். That is why you have fallen from grace. கிறிஸ்துவை விட்டு நீங்கள் பிரிந்தீர்கள். You have separated yourself from grace. இப்போது அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? Now what they started to do, ஒருவரைக்கொருவர் கடிக்கிற மனுஷராய் மாறினார்களாம். they started to bite each and every one. ஏன் சண்டை வருது? Why the quarrel is coming? ஹல்லேலூயா! ஏன் பிரச்சனை உண்டாகிறது? Why problems are arising? வீடுகளிலே ஏன் பிரச்சனை? Why problems in the families? எங்கே கிருபையிலிருந்து உடைய குடும்பம் விழுந்திருக்கிறது? So your family has fallen from grace at any நீ point. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து போனால், If you are being separated from Christ and fall from grace, கலாத்திய சபையார் ஒருவருக்கொரு கடித்து பட்சிக்கிறவர்களாய் மாறினார்களாம். the church at Galatia started to bite each and every one and devour. எவ்வளவு மோசமான வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார்கள் பாருங்கள். See how they have come to a very worse life. கிருபையை பெற்று கிருபை 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 என்றே சொல்லி இந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும். Receiving the grace and always saying grace and grace, we must finish this race. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். He will draw out the headstone. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. Grace be unto you, be grace unto you. அங்கேதான் சொல்லப்பட்டது, பெரிய பர்வதமே. மீதி நீங்க சொல்லுங்க, எம்மாத்திரம் சத்தமா சொல்லுங்களே. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். Thou great mountain, what art செருபா thou? வேலுக்கு முன்பாய் நீ சமபூமியாவாய். Thou shalt be made as a plain before Zerubbabel. யார் அந்த செருபாபேல்? Who is that Zerubbabel? அவன் தான் சொல்லுகிறான், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. Let be their grace, let be their grace. அருமையான கர்த்தருடைய சபையே, கிருபையை குறித்து மேன்மை பாராட்டுவோம். Beloved church of God, let us boast for the grace. கிருபை கிருபை என்று சொல்லுங்கள். Keep saying grace and grace. பெரிய பர்வதங்கள் சமபூமியாய் மாறும். Great mountains shall be made as plain. நீயும் சொல்லலாம், நீ எம்மாத்திரம் என்று சொல்லலாம். You also can say that, what art thou? ஆனா அந்த இடத்துல நீ தலைக்கல்லை கொண்டு வர வேண்டும். But there you must bring the headstone. தலைக்கல் கிறிஸ்து. The headstone is Christ. எல்லா பிரச்சனைக்கும் அந்த கல்லை கொண்டு வந்து விடு. You bring the headstone to all problems. தலைக்கல்லை கொண்டு வா. You bring the headstone. உன்னுடைய பிரச்சனைகள் நிற்கதா பாருங்க, ஓடி போகும். See whether your problems are standing, it will be dispelled away. நீ வேற ஏதாவது கொண்டு வராத. You don't bring any other thing. தலைக்கல்லை அங்கே கொண்டு வா. Bring the headstone. கிருபை கிருபை என்று சொல்லிக் கொண்டிரு. Keep saying grace and grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த காலத்தினுடைய விசேஷமே தேவனுடைய கிருபை. The better thing of this period is the grace of அருமையான God. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, ஒருத்தரின் கிருபையை விட்டு விலக வேண்டாம். none of you must avoid yourself from grace. இரண்டாவது, Secondly, இந்த கிருபையின் காலத்தினுடைய விசேஷம், the better thing of this period of grace, இந்த முதலாம் பேதுரு 1:10 இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்தார்களாம். in 1 Peter chapter 1 verse 10, we read that they have searched and inquired of this salvation diligently. முதலாவது உங்களுக்கு உண்டான ரட்சிப்பு, First of all, your உங்களுக்கு salvation, உண்டான கிருபை. the grace unto you. இரண்டாவது ரட்சிப்பு. Nextly, the salvation. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த கிருபையின் காலத்தினுடைய இரண்டாவது புகழ்பெற்ற விசேஷமான காரியம் என்ன? What is the very famous thing that is found in this period of grace? அதான் ரட்சிப்பு. That is the salvation. ரொம்ப அருமையான விஷயம் அது. It is a very good thing. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது In Hebrews chapter 2, வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால். the word of God says that if thou be ignorant of such a great salvation. 3ஆம் 4ஆம் வசனங்கள். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் வரப்போகும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? How shall we escape the damnation that is to come if we neglect so great salvation? ரட்சிப்பு அவ்வளவு பெரியது. Salvation is so great. எனவேதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அத்தனை பேர் ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த விஷயத்தை. That is why all the people in the Old Testament have made a research on this. இந்த
காலத்திலே இந்த ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாக போகிறது. அது எப்படி இருக்கும்? A salvation is going to be given to this people in the period of grace. How will it be? பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட பெரிய ரட்சிப்புன்னு சிலது இருக்கு. Even in the Old Testament there are things which says of great salvation. ஆதியாகமம் 45:7 நீங்கள் படித்தால், when you read from Genesis chapter 45 verse 7, யோசேப்பு செய்தது பெரிய ரட்சிப்பு. that which Joseph did was a great salvation. நான் குறிப்பை மாத்திர சொல்றேன், நீங்க வீட்ல போய் வாசிக்கொள்ளுங்க. I say the reference, you go home and read. 45:7 பூமியிலே உங்களுடைய வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காக பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். And God sent me before you to preserve you a posterity in the earth and to save your lives by a great deliverance. யோசேப்பு செய்தது பெரிய ரட்சிப்பு. That which Joseph has done is a great salvation. பசியினாலே மாண்டு கொண்டிருக்கும் பொழுது இவன் ஆகாரத்தை சேகரித்து வைத்து ஜனத்துக்கு கொடுத்தான். When all the people were dying of starvation, this Joseph, he gathered food and gave to the people. இதெல்லாம் ஒரு நிழலாட்டமாக சொல்லப்பட்ட பெரிய ரட்சிப்புகள். These are all the things which are a shadow to a great salvation. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, when we come to the book of Judges chapter 15, 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does chapter 15 verse 18 says? சிம்சோன் செய்ததும் பெரிய ரட்சிப்பு. And a great deliverance was done by Samson. அவன் என்ன சொல்லுகிறான்? What he says? மிகவும் தாகப்படிங்கள். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு. அடியேன் கையினாலே பெரிய ரட்சிப்புன்னா ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியர்கள் 1000 பேரை தாடை கழுதையின் தாடியிலும் கொண்டு போட்டான். Great deliverance through the hand of this servant. It is, he has slain thousands of people by the jawbone of an ass. இதுவும் பெரிய ரட்சிப்பு தான். This is also a great deliverance. யோசேப்பு ஆகாரத்தை கொடுத்தான், பெரிய ரட்சிப்பு. Joseph distributed the food, it is a great deliverance. சிம்சோன் பெலிஸ்தியர்களை மாம்சீக வல்லமைகள் அழித்தான், பெரிய ரட்சிப்பு. Samson destroyed the carnal power, the Philistines. It is a great deliverance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாம் சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, when we come to 1 Samuel chapter 14, 45ஆம் வசனத்திலே யோனத்தான் செய்ததும் பெரிய ரட்சிப்பு தான். in verse 45, that which was done by Jonathan is also a great deliverance. ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை இஸ்ரவேலிலே பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான். This Jonathan who has done a great deliverance in Israel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனும் பெலிஸ்தர்களை தொடர்ந்து போய் முறியடித்தான். He also followed after the Philistines and also பெரிய ரட்சிப்புகள் தான். These are all great salvations. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே, in 1 Samuel chapter 19 verse 5, தாவீது கோலியாத்தை வீழ்த்தினது பெரிய ரட்சிப்பு. so the smiting of David of Goliath is a great deliverance. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீ கண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதெல்லாம் பெரிய ரட்சிப்புகள் தான். These are all very great deliverances. இன்னும் 1 2 இருக்கு, இதெல்லாம் நீங்க கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெரிய ரட்சிப்போடு சம்பந்தப்பட்டது. These are all the things which are connected with the great salvation of Jesus Christ. இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். For this salvation to be fulfilled, we must endeavor. ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துவிடக் கூடாது. We must not lose the joy of salvation. ரட்சிக்கப்பட்ட நாளை மறக்க கூடாது. We must not forget the day of our salvation. ஆண்டவராகிய இயேசுவை சந்தித்த நாளை மறக்காதே. You don't forget the day on the Lord Jesus Christ visited of you. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பழைய பாவங்களுக்கு திரும்பி போகாதே. After your salvation, don't turn back to your old sins. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த ரட்சிப்பு என்று சொன்னால் அந்த அர்த்தம் என்ன? What is the meaning of this salvation? அது ஒரு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறது மாத்திரமல்ல. It is not only delivering from sin. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே நம்மை மாற்றி கொண்டு போகிற ஒரு அனுபவம் தான் இந்த பெரிய ரட்சிப்பு. This great salvation is the experience which is changing ourselves like Jesus Christ himself and taking us away. லூக்கா 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனத்திலே அது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Luke the Gospel chapter 1 verse 77, it is said of the salvation which is the remission of sin. என்னைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அதனுடைய பெயர்தான் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு.
On the very day our sins were forgiven, it is the day of our salvation, the remission of sin. பாவத்தின் மேல் வர இருக்கிற தண்டனையை அவர் மாற்றி போட்டார். He has changed the punishment that is going to come for sin. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மார்க்கு சுவிசேஷம் 16:16 ஞானஸ்தானம் மனுஷனுக்கு ரட்சிப்பாக மாறுகிறது. In Mark the Gospel chapter 16 verse 16, baptism becomes a salvation to a man. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 16:16 நாம் என்ன படிக்கிறோம்? What do we read from 16:16 of Mark? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். He that believeth and is baptized shall be saved. இந்த ரட்சிப்பு எதை காண்பிக்கிறது? What does this salvation show? தொடர்ந்து வருகிற பாவ சுபாவங்களிலிருந்து விடுதலை. It shows the deliverance that is being obtained from the pursuing sin. பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பிலே பாவ கிரியைகளிலிருந்து விடுதலை உண்டாகிறது. And also the deliverance from the works of sin. ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது தொடர்ந்து வருகிற பாவ சுபாவத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு. Oh, when we receive the baptism, we receive the salvation from the pursuing sinful characters. தீத்து 3:5 படிக்கும் பொழுது In Titus chapter 3 verse 5, அபிஷேகமாகிய ரட்சிப்பு. it is the salvation through the anointing. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அபிஷேகமாகிய ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of the salvation of anointing? அந்நிய சிநேகத்திலிருந்து அந்நிய அன்புகளிலிருந்து விடுதலை பெற்று தேவ அன்புக்குள்ளே கடந்து வருகிறோம். Being delivered or severed from the strange love and coming into the love of God. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. The love of God is shed abroad in our hearts. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது ஒரு நல்ல ரட்சிப்பின் அனுபவம். This is also a very good experience of salvation. அதுக்கு அடுத்ததாக தெய்வீக சுகமும் ரட்சிப்புதான். Nextly, the divine healing is also a salvation. யாக்கோபு 5:14-15 ஆகிய வசனங்களை வாசித்தால், when we read from James chapter 5 verses 14 and 15, தெய்வீக சுகமும் ரட்சிப்பு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. even the divine healing is said as salvation. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த கூட்டத்தின் கடைசி நேரத்திலே கொஞ்ச நேரம் கொடுக்கப்படும். Little time will be given at the end of this meeting. இந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். You must receive the salvation. வியாதியஸ்தர்கள் சுகமடைய இப்போதே ஆயத்தமாகுங்கள். The sick people, you make yourselves ready even now to be healed. தெய்வீக சுகம் ஒரு ரட்சிப்பு. The divine healing is a salvation. ஏனென்றால் இயேசு பாவத்திற்காக மாத்திரமல்ல ரோகமும் நீக்கும்படியாய் அவர் மரித்தார். Because not only Jesus died for the sake of sin, it is also for the sake of the sicknesses too. மெய்யாகவே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். Surely he hath borne our sicknesses and our diseases. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். By his stripes ye are healed. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. Divine healing, தெய்வீக சுகம் ஒரு ரட்சிப்பு. Divine healing is a salvation. அப்போஸ்தலர் 2:40 in Acts 2:40, வேறுபாட்டின் ஜீவியமும் ரட்சிப்புதான். the life of separation is also a salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேறுபாட்டின் ஜீவியம் பெந்தெகோஸ்தே உபதேசத்தில் ஒன்று. The life of separation is the doctrine of the Pentecostal experience. பெற்ற பிற்பாடு பேதுரு அப்போஸ்தலனை உபதேசம் பண்ணினார். On the day of Pentecost, Peter the disciple, he preached, மாறுபாடான சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். you save yourselves from the untoward generation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேறுபட்டு வாழ்கிறீர்களா? Are you separating and living? இல்ல எல்லாரோட சேர்ந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Or else are you joining yourselves with all the others and live? விட்டு பிரிய வேண்டிய நபரோடு நீ விட்டு பிரியத்தான் வேண்டும். You must separate yourself from the person, you must be separated. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உன்னுடைய நண்பர்கள் யார்? They are your friends. நீ யாரோடு அதிகமாக செலவழிக்கிறாய் நேரத்தை? With whom are you spending your time much? அவர்கள் அந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமா? All those things are delightful to God. எனவே வேறுபட்டு ஜீவியுங்கள், அது ஒரு ரட்சிப்பு. You separate yourself, it is a salvation. பரிசுத்தமாகுதல் ஒரு ரட்சிப்பு என்று தெசலோனிக்கேயர்ல படிக்கிறோம். In Thessalonians we read that sanctification is also a salvation. தெசலோனிக்கேயர் 2:13 In 2 Thessalonians chapter 2 verse 13, பரிசுத்தமாகுதல் ஒரு ரட்சிப்பு. being sanctified is a salvation. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning of எல்லா that? அசுத்தமான பரிசுத்தப்படாத சுபாவங்களிலிருந்து மாறி மறுரூபப்பட்டு கர்த்தருடைய வரிக்கு ஆயத்தமாகுதல். Being changed and transformed from all the uncleanness and all the unholy natures and be transformed. இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். You endeavor for the salvation to be perfected. Glory be to God. அதே 2 தெசலோனிக்கேயர் 2:14 in 2 Thessalonians chapter 2 verse 14, கடைசி ரட்சிப்பு என்ற ஒரு ரட்சிப்பை பார்க்கிறோம். also we read of the final salvation. அதுதான் இந்த சரீர மீட்பு. That is the redemption of this body. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது
இந்த மாம்ச சரீரத்தை விட்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் சேர்வது. When the Lord Jesus Christ comes, we will leave this bodies of flesh and be caught up with the glory. அதான் இந்த காலத்தினுடைய சிறப்பு. This is the betterness of this ஒன்று period. அளவில்லாத கிருபை. One is the measureless grace. இரண்டாவது இந்த காலத்தில் இருக்கிற ரட்சிப்பின் அனுபவங்கள். Nextly, the experiences of salvation in this time. சகோதரனே, இந்த ரட்சிப்பை இழந்து போக வேண்டாம். Brother, don't lose this salvation. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பலனான நகரம் நமக்கு உண்டு. We have a strong city. ரட்சிப்பையே அதற்கு அரண், அதே மதில். Salvation is its bulwark and hold. அடுத்ததாக இந்த கிருபையின் காலத்தினுடைய விசேஷம் என்ன? Nextly, what is the better thing of this period of grace? பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? What does Peter the apostle says? 11ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். In verse 11 we read, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும். போதும், இது மூன்றாவது விஷயம். this is the third thing. கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகள். The sufferings of Christ. நல்லா கவனிங்கள். Listen properly. இந்த கிருபையின் காலத்தினுடைய விசேஷம் என்ன? What is the sublime thing of this period of grace? கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகள். The sufferings of Christ. இந்த கிறிஸ்துவின் பாடுகள் தான் இதுக்கு அஸ்திபாரம். The sufferings of Christ is this foundation. இதுல மூன்று காரியங்களை நாம் படிக்க வேண்டும். We must study three things in this. ஒன்று மரணம், கிறிஸ்துவின் மரணம். One is the death of Christ. இரண்டாவது கிறிஸ்துவின் அடக்கம். Nextly, the burial of Christ. மூன்றாவது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். Thirdly, the resurrection of Christ. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதான் கிறிஸ்துவின் பாடுகளுடைய விசேஷம். So this is the sublimeness of the sufferings of Christ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த கிருபையின் காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால், for this period of grace to be a happy thing to you, இந்த பாடுகளை மறக்கவே கூடாது. you must not forget the sufferings at all. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவேதான் கிறிஸ்துவின் மணவாட்டி எங்கே தங்கியிருக்கிறாளாம்? That is why where the bride of Christ உன்னத பாட்டு stays. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, In Song of Solomon chapter 2 verse 14, கன்மலையின் வெடிப்பு, at the clefts of the rock, சிகரங்களின் மறைவிடம், at the stays of the rock, இதில் தங்குகிற என் புறாவே. my dove is staying in this place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த புறா எங்கே தங்கி இருக்கிறதா? Where does this dove reside? கன்மலைகளின் வெடிப்பு, In the clefts of the rock, பிளவுண்ட மலை. the cleft of the rock. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, நன்றாக கவனியுங்கள். listen properly. சிலுவையை நீ என்றைக்கு மறக்கிறாயோ, On the very day you forget this cross, கல்வாரி பாடுகளை குறித்து என்னைக்கு நீ மறந்து போகிறாயோ, on the very day when you forget of the sufferings of Calvary, இந்த கிருபையின் காலத்தினுடைய மேன்மையை நீ இழந்து போவாய். you will lose the sublimeness of this period of grace. எனவேதான் இந்த காலத்தை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி பண்ணினார்கள். That is why they have searched of this period. உதாரணமாக ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களே. For example, you take this Isaiah chapter 53. தீர்க்கதரிசியாகிய ஏசாயா 800 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்தான். Isaiah the prophet, before 800 years he prophesied. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை உணர்ந்தவன் யார்? Who have believed our report? கர்த்தருடைய வார்த்தை புயம் யாருக்கு வெளிப்பட்டது? And to whom is the arm of the Lord revealed? அருமையாக கிறிஸ்துவை குறித்து எழுதி வைத்தான். Beautifully he has written of Christ. இயேசுவின் பாடுகள், The sufferings of Jesus. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 53ஆம் அதிகாரம் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அதிகாரம். Chapter 53 is a chapter that elucidates of Christ. 54ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டு சபை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள். Chapter 54 is the prophecies of the New Testament church. ஒரு யூத சிறுவன் தன் அப்பாவிடத்தில் போய் கேட்டான். A Jewish boy, he went to his father and asked. ஏனென்றால் யூதர்கள் இன்னும் இயேசுவை மேசியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. Because Jewish people have not yet accepted Jesus as their Messiah. ஏதோ கொஞ்சம் பேர் இப்போது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறார்கள். Only few people have been saved, have come to the Lord. இம்மட்டும் அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. Until now, the eyes of understanding of many have not yet opened. ஒரு யூத சிறுவன் தன் அப்பாவிடத்தில் போய் கேட்டான். A Jewish boy, he went to his father and asked. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே, அது யார்? He asked, Father, in Isaiah chapter 53, it is said of a person, who is that? அந்த தகப்பனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை.
That father was unable to answer. அவருக்கு தெரியும் நசரேயனாகிய இயேசு என்று அவனுக்கு தெரியும். He know that he is the Jesus of Nazareth. ஆனால் மார்க்கம் அதை தடுக்கிறது. But the religion is hindering it. இயேசு கிறிஸ்துதான் என்று ஏற்றுக்கொண்டால் அவன் புறம்பாக்கப்படுவான். If he accept Jesus Christ, then he will be put away. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே கிருபையின் காலத்தினுடைய விசேஷம் கல்வாரி பாடுகள். So the bitterness of the period of grace is the sufferings of Calvary. பாடுகளின் வழியாய் கடந்து போகும்பொழுது சிலுவையை நினைத்துக்கொள். When you go through sufferings, you think of the cross. இது ஒரு கடினமான பாதைதான். This is a hard way. சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கடந்து போனார். Jesus Christ carrying the cross, he went away. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சிலுவை பாடுகளை சிந்திப்பது உனக்கு பலனாய் மாறும். Thinking of the sufferings of cross will be a strength to you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved people, children of இந்த God. காலத்தினுடைய விசேஷம் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள். The bitterness of this period is the sufferings of Christ at Calvary. இந்த மார்க்கம் ஏதோ விளையாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. This way has not yet started just for a sportiveness. இந்த மார்க்கத்தின் அஸ்திபாரம் தேவகுமாரனின் கல்வாரி பாடுகள். The foundation of this way is the sufferings of Calvary of the Son of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த காலத்தின் விசேஷத்தை கருத்தாக ஆராய்ந்தார்கள். They have searched out diligently of the bitterness of this period. அடுத்ததாக நாம் என்ன படிக்கிறோம்? Nextly, what do we read? இந்த பாடுகளுக்கு பின் வருகிற மகிமை. The glory that is following after the suffering. இதுதான் இந்த காலத்தினுடைய நான்காவது விசேஷம். This is the fourth better thing of this period. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், Even though there is the sufferings of Christ at Calvary at one இந்த part, பாடுகளுக்கு பிற்பாடு ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. behind the suffering there is a great glory stored up. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த மகிமை எதை காண்பிக்கிறது? what does this glory show? கிருபையின் காலத்திலே பாடுகளுக்கு பின்னால் உள்ள மகிமை எது? This is the glory which is behind the sufferings in the period of grace. முதலாவதாக அது மகிமையான உயிர்த்தெழுதலை காண்பிக்கிறது. First of all, it shows the resurrection in glory. அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, In Acts of the Apostles chapter 1, when you read, கிறிஸ்துவின் பாடுகள் அதோடு கூட மகிமையான உயிர்த்தெழுதல். the sufferings of Christ, and connected with that is the glorious resurrection. 9ஆம் வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதல். It is a glorious resurrection of Jesus Christ. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, பிதாவின் மகிமையினால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். Another word of God says that by the glory of the Father he was resurrected alive. அதுதான் பாடுகளுக்கு பின்னால் உண்டான மகிமை. That is the glory that is behind the sufferings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிருபையின் காலத்தில் இருக்கிற விசேஷங்களில் ஒன்று மகிமை. A special thing which is found in the period of grace is glory. அல்லது மகிமையான உயிர்த்தெழுதல். Or else the glorious resurrection. முதலாம் உயிர்த்தெழுதல். The first resurrection. தேவன் அதை நம்பிக்கையாக சபைக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given us this as a hope to the church. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். I lay on Zion a stone as a foundation. விசுவாசிக்கிறவன் பதறான். He that believeth shall not make haste. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி சென்றார். Jesus Christ resurrected and ascended to heaven. பாடுகளுக்கு பின்னால் உள்ள மகிமை. A glory behind the suffering. நாம் என்ன விளங்கிக் கொள்ளலாம்? What do we can understand? சுவிசேஷத்திற்காக எந்த பாடுகள் உனக்கு இருக்கிறதோ, Whatever the sufferings you had for the sake of the அதெல்லாம் gospel, உனக்கு மகிமையாய் மாறும். all those shall become as a glory for அவரோடு you. கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகையை செய்வோம். If we suffer with him, then we shall reign with him. எனவே மகிமை குறித்துதான வெளிப்படுத்தலோடு ஜீவியுங்கள். That is why live with the revelation concerning the glory. ஆண்டவர் விசேஷித்த கிருபையை கொடுக்கிறார். The Lord is granting a special grace, பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். a great salvation. கிறிஸ்துவின் பாடுகளை நாம் பார்க்கிறோம். We see of the sufferings of Christ, கிறிஸ்துவுக்கு பின்பு அந்த மகிமையும் கூட நமக்கு தருகிறார். and also he is granting us a glory behind the sufferings through Christ. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமை வைத்திருக்கிறார். The Lord has stored up a glory for us. இரண்டாவதாக Nextly, இந்த மகிமை என்று சொல்லும் பொழுது this glory முதலாம் பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே in 1 Peter chapter 4 verse 14, மகிமையின் ஆவி ஊற்றப்படுகிறதை காண்பிக்கிறது. it shows the spirit of glory being shed abroad. 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே
மகிமைப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். The Holy Spirit is depicted here as the Spirit of glory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுதான் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு உண்டான மகிமை. That is the suffering that is following after resurrection. அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டார். By the right hand of the Father he was exalted. பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை அவர் பெற்றுக்கொண்டார். According to the promise of the Father he has received the Holy Spirit. நீங்கள் இப்போது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தள்ளினார். Now he has said abroad this which you hear and see. கிருபையின் காலத்தின் விசேஷம் பரிசுத்த ஆவியின் பொழிந்தருதல். The betterness of the period of grace is the bestowing of the Holy Spirit. அதான் மகிமையின் ஆவி. It is the Spirit of glory. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே நாம் அதற்காக காத்திருக்க போகிறோம். Within a short while we are going to stand for இந்த that. காலத்தின் விசேஷம் என்ன? What is the betterness of this period? கிறிஸ்துவின் பாடுகள் மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு ஒரு பெரிய மகிமை உண்டு. It is not only that by the sufferings of Christ, it is also there a glory after the sufferings. அதான் மகிமையான உயிர்த்தெழுதல். It is the glorious resurrection. பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் மகிமையாக இறங்கி வருகிறார். God the Holy Spirit is descending as a spirit of glory. அதான் ஆவியினாலே பிறப்பது. It is the spirit of the Father being born in spirit. அந்நிய பாஷை அடையாளத்தோட ஆவியிலே நிரம்புவதை காண்பிக்கிறது. It shows being filled with the Holy Spirit with the sign of speaking in unknown tongues. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் காத்திருக்க போகிறோம். Within a short while we are going to wait upon. நிச்சயமாக அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட போகிறீர்கள். Surely many of you are going to be anointed. இந்த மகிமை குறித்து தான் அவர்கள் கருத்தாக ஆலோசனை பண்ணினார்களா? Yes, it is by this glory they were searching out. மூன்றாவதாக இந்த மகிமை இதை காண்பிக்கிறது. Thirdly, what does this glory show? எபேசியர் 5 அதிகாரம் 27 வசனத்திலே In Ephesians chapter 5 verse 27, மகிமையான சபை உருவாக்கப்படுகிறதை காண்பிக்கிறது. it shows of the glorious church which is being formed. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. அப்படிங்கள் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அது மகிமையுள்ள சபை உருவாக்கப்படுகிறது. A glorious church is formed. இந்த கிருபையின் காலத்தின் விசேஷம் அதுதான். The betterness of this period of grace is that தேவன் தன்னுடைய மகிமையை சபைக்கு கொடுக்கிறார். God is granting his glory to the church. மகிமையான சபை உருவாக்கப்படுகிறது. The glorious church is being established. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, நான் இப்படி ஒரு முறை கேள்விப்பட்டேன். once I heard like this. ஒரு முறை பாஸ்டர், ஒரு பெரிய பாஸ்டர்ல ஒருத்தர் வந்து கேட்டார்களாம். Once some came to a very big pastor and பெரிய asked. சீனியர் பாஸ்டர். He was a senior pastor. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மகிமையுள்ள சபைன்னு சொல்றீங்களே, அது எங்க இருக்கு? You are saying that there is a glorious church. Where it is? ஜனங்களுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கு, குறைபாடு இருக்கு. There are many hardships and many shortcomings amidst the people. ஊழியக்காரர்கள் மத்தியிலும் ஏராளம் பிரச்சனைகள் இருக்கு. Even there are many problems amidst the servants of God. மகிமையுள்ள சபை என்று சொல்றீங்களே, அது எங்க இருக்கிறது? You are saying that there is a glorious church. Where it is? இவர் போய் தேவனுடைய சமூகத்திலே கதறி இருக்கிறார். He went and pleading in the presence of God. அந்த மகிமையுள்ள சபை எது? Lord, which is that glorious church? ஒரு ஊழியருடைய கூட்டத்தை அவர் நடத்தி கொண்டிருந்தாரோ. He was conducting a workers meeting. கர்த்தர் சொன்னாரே, மகனே, உன்னுடைய கண்களை திறந்து இவர்களை பார். Son, you open your eyes and see them. அவர்களுடைய முகங்கள் ஒரே மாதிரி இருந்தது. All their faces were alike. எல்லாரும் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். All of them were filled with the glory of God. விசுவாச கண்களால் நீ அதை காண்பாயாக. By the eyes of faith you see that. இந்த காலத்தின் விசேஷம் என்ன? What is the betterness of this period of grace? கருத்தாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். They have searched out diligently. கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. இந்த அனுபவத்துக்குள்ள இப்ப நாம் வர வேண்டும். We must come into this experience. சீக்கிரமா பைபிள் மூடி வையுங்கள். சொல்றது அப்படியே கவனிங்கள். கால்களை மடக்கி சீக்கிரத்துல. இந்த காலத்தின் விசேஷம். The betterness of this period. விசேஷித்த கிருபை. A special grace. இன்னைக்கு ஆண்டவர் கிருபை தரப்போறார். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். The Lord is going to give you a grace by faith, I say. எந்த நிலவரத்தில் வந்திருக்கிறாயோ, இப்ப கால மடக்கி விசுவாசத்துல உட்கார்ந்துரு. Whatever state in we have come, you bind your knees and come. கிருபை உண்டாகும். Surely there will be a grace. இரண்டாவது, secondly, பெரிய ரட்சிப்பு உனக்கு உண்டாகும். a great salvation shall be to you. தோல்வி ஏதாவது இருந்தா அது நீ ஒண்ணு கவலைப்படாத. முழங்கால் போட்டுடு. If you have any defeat, don't be worried. You kneel down. ரட்சிப்பு. Salvation. மூன்றாவது, உனக்காக கிறிஸ்து பாடுபட்டிருக்கிறார். Thirdly, Christ has suffered for your sake. அவருடைய தழும்புதான் உன் வியாதியை குணமாக்க போகுது. His stripe is going to heal you. அவருடைய ரத்தம், His blood, அவருடைய மரணம், His death, அவருடைய பாடுகள், His sufferings. அதுதான் நமக்கு ஜீவன். It is our life. பின்வரும் மகிமை, the glory that is falling after. மகிமையான உயிர்த்தெழுதல்.
a glorious resurrection, மகிமையான ஒரு அபிஷேகம், a glorious anointing, மகிமையான சபை. a glorious church. அதற்காக தான் இந்த காலத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். It is for that cause he has brought you into this period. கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்படும். A very short time will be given to you. வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். You have listening to the word of God. தாமதம் இல்லாமல் ஆவிக்குள்ளாக வேண்டும். Without being delayed, you come into the spirit. சமீபத்திலே ஒரு உபவாச ஜெபத்திலே இப்படி சொன்னேன். Recently in a fasting prayer I said like this. எல்லாம் தமிழ் பாஷை கொஞ்ச நேரம் அதை அப்படியே பேசாம இருக்குன்னு சொன்னேன். I said all of you stop speaking in Tamil. எல்லாம் கவனிங்கள், தமிழ் பாஷை யாரும் பேச வேண்டாம். No one should speak in Tamil. எல்லாம் அந்நிய பாஷையில ஜெபிங்கன்னு சொன்னேன். I said all of you pray in the anointing. ஏவுதல தான் சொன்னேன். With the urge I said. அத்தனை பேரும் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார்கள். All of them started to pray in the unknown tongues. இத ஒரு கேரளாவுல ஒரு கன்வென்ஷன்ல அப்ளை பண்ணி பார்த்தோம். So in a Kerala convention we applied the same thing. ஜனங்கள் அந்நிய பாஷையில என்ன மாதிரி ஜெபிக்கிறார்கள்? The people were praying when so much in the air. யாரும் தமிழ்ல ஜெபிக்க வேண்டாம். No one should pray in Tamil. இந்த காலத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டார். The Lord has brought us into this period. மகிமையான ஆவியானவர் இங்க உலாவிக் கொண்டிருக்கிறார். This glorious spirit is moving in our midst. தேவனுடைய கிருபை இங்க இருக்கிறது. The grace of God is over here. கல்வாரி பாடுகள் இங்க இருக்கிறது. The sufferings of Calvary is here. மகிமையான சபைக்குள் அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். He has brought us into this glorious church. இவ்வளவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given us all such these things. அந்நிய பாஷைகளை ஜெபியுங்கள். All of you pray in the unknown tongues. சகோதரர்களும் சகோதரி ஊழியர்கள் விசுவாசிகள் கொஞ்ச நேரம் தான் அந்நிய பாஷையை சத்தமாய் பேசுங்கள். All the brothers and sisters, the servants of God, all of you pray in the unknown tongues loudly. தொடர்ச்சியாக பேசுங்கள். Speak continuously. சாத்தான் வெட்கப்பட்டு ஓடட்டும். Let the devil be ashamed and be dispelled away. பாவத்தின் வல்லமைகள் விலகட்டும். Let the power of sin be removed. அசுத்த ஆவிகள் ஓடட்டும். Then let the evil spirits run away. ஒரு காரியத்தை கூட மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Keep a thing in your mind. எவ்வளவு worst ஆளா இருக்கலாம், மோசமான ஆளா இருக்கலாம். You might be a very worst person. உனக்குள்ளவே ஒரு மனசுக்குள்ள இன்னெல்லாம் நம்ம சரிப்பட்டு வர முடியாது, அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சது என்ற ஒரு சித்தாந்தத்தோடு நீ இருக்கலாம். You might be with the principle with that I cannot be make myself worthy. நீங்க யாரோ தேவ ஊழியர்களோ விசுவாசிகளோ, it will be the servants of God or the believers. கர்த்தருடைய இரக்கத்தினால உங்களுக்கு சொல்லுகிறேன், by the mercy of God I say, இந்த காலத்தின் விசேஷம், the betterness of this period, கிருபை, grace, உனக்கு தான். it is for you. ரட்சிப்பு, salvation, இயேசுவின் கல்வாரி பாடுகள், the sufferings of Calvary at Jesus, மகிமை, glory, எல்லாம் உனக்காக. everything is for you. ஆண்டவர் உன்னுடைய குறைகளை குற்றங்கள் எல்லாம் ஒரு பேப்பரை வச்சு நோட்ல எழுதி அவர் காண்பிச்சிருப்பார்னா ஒருத்தருங்க வந்திருக்க முடியாது. If the Lord has shown all your faults and shortcomings written in a paper, none of you would have come here. ஒரு பக்தன் சொல்லுகிறான், அப்படி செய்வீர் என்றால்
யார் உமக்கு முன்பாக நிலைத்திருப்பான் ஆண்டவரே? One man of God says that, Lord, if thou will do like that, who can stand before you, O God? ஆண்டவர் சொல்றார், நீ அதற்காக மனஸ்தாபப்படுவாயானால், The Lord says, if you repent for that, நீ குப்பையில கிடந்தா கூட நான் கொண்டு வந்துருவேன் என் மகனே. even though you have been fallen in the dunghill, I will pick you up, my son. கிடந்தாலும் நான் தூக்கி கொண்டு வருவேன். Even though you are found in the dust, I will bring you up. அதுதான் கிருபையின் காலம். That is the period of grace. அபிஷேகம் போதாது, ஊழியர்களுக்குள்ள அபிஷேகம் போதாது. The anointing is not sufficient in the servants of God. சத்தமாய் அந்நிய பாஷை பேசுங்க. Speak in unknown tongues loudly. என்னை அழைத்தவர் நீரல்லவோ, உந்தன் கரமதிலோ புவித்தே. எல்லாரும் பாடுங்க, கை தட்டி பாடுங்க. அழைத்தவர் நீரல்லவோ, உந்தன் கரமதிலோ புவித்தே. என்னை சீர்படுத்தி இன்னும் சிறப்படுத்தி உந்தன் பலமீந்த நிலை நிறுத்து. என்னை சீர்படுத்தி இன்னும் சிறப்படுத்தி உந்தன் பலமீந்த நிலை நிறுத்து. என்னை அழைத்தவர் நீரல்லவோ, அப்பா உந்தன் கரமதிலோ புவித்தே. ஆவியானவரே, என்னை அழைத்தவர் நீரல்லவோ, அழைத்தவரே உந்தன் கரமதிலோ புவித்தே. என்னை சீர்படுத்தி இன்னும் சிறப்படுத்தி உந்தன் பலமீந்த நிலை நிறுத்து. என்னை சீர்படுத்தி இன்னும் சிறப்படுத்தி உந்தன் பலமீந்த நிலை நிறுத்து. என்னை அழைத்தவர் நீரல்லவோ, உந்தன் கரமதிலோ புவித்தே. என்னை அழைத்தவர் நீரல்லவோ, உந்தன் கரமதிலோ புவித்தே. என்னை சீர்படுத்தி இன்னும் சிறப்படுத்தி உந்தன் பலமீந்த நிலை நிறுத்து. 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 என்னை சீர்படுத்தி இன்னும் சிறப்படுத்தி உந்தன் பலமீந்த நிலை நிறுத்து.
Santura Bhila Kulivika Sunavele, Ilapilai, Yapinavanayam. Hallelujah. Namak Tunamakal Sunamaka Tunamakilika Tunaptina Tina Suna Tunamahulaina. Tunap Sunamahudula Tina Sunamanya Tunelika Samakka Tula Ramahla Ilia Tina. Devandinan, Bharat Devandinan, Bharat Himudan, Namak Suna Tunamakili. Dikhala Zinaliya Kadavatina Kansatina Sule. Hallelujah, 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 hallelujah. Oh Lord, Namam Kadavagalikatamam Shadavalakatidavavadinai Salatuna. Ya Salaka Satuna Namam Shankirikatina Madhyatina. Marapu, Yesu, எல்லாரும் வல்லபட்சத்தினால praise the Lord. Sotram, hallelujah. Sotram, hallelujah. Sotram, hallelujah. Sotram, hallelujah. Kadira kasatila salatila. Salatila salayya kadivahudulaila. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Ritamam Sakala Tila, Sudikutila. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, hallelujah, praise the Lord, amen. Praise you, praise you, praise you. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென் ஆமென். கிருபையினால் நமக்கு இந்த தக்கலையில் இந்த கூட்டம் நியமிக்கப்படும். இந்த கூட்டத்தொடரின் முதலாவது நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கடந்து வரோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினால கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Stotram, 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 stotram. Praise the Lord, 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 praise the Lord. கிருபையினால் இந்த முதல் நாள் கூட்டத்தில் தானே நாம் அநேகர் கடந்து வரோம். இந்த முதல் நாள் கூட்டம் நமக்கு அனுகூலமா எல்லா சூழ்நிலையிலும் அமைந்து காணப்படும். விசேஷமாக இயற்கை நமக்கு மிகவும் அனுகூலமாயிருக்கும். கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினால ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Amen. கர்த்ததாமே தொடர்ந்தும் வரும் 3 நாட்களில் கூட்டங்களையும் அப்படியே பொறுப்படுத்து நமக்கு எல்லா சூழ்நிலையும் அனுகூலமாக்கி தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Stotram, 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 stotram. கர்த்தர் கூட்டத்தொடரின் முதல் நாளில் கர்த்தர் தம்முடைய தாசனை அபிஷேகித்து கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்ததான அருமையான சத்தியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை பேசும் கர்த்தருடைய தாசனை அபிஷேகத்தை இன்னும் பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்ததான கிருபைகளுக்காக கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்ததான ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம்.
Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah. தொடர்ந்து வரக்கூடியதான கூட்டங்களிலெல்லாம் இந்த எல்லைகளில் பட்டதான திரள் கூட்ட ஜனங்கள் வரும்படி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. பிதாவாகி தேவனுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குமாரனாம் இயேசுவுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திருத்துவ தேவனுக்கு எல்லா கனமையும் கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். அருமையானே நல்ல வேலைக்காக நன்றி நிமித்திருக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே தேசத்திற்காக கர்த்தாவே இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான கர்த்தாவே சுவிசேஷ கூட்டங்கள் வைத்திருந்தபடினால் நம்ம திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்துக்கு கர்த்தாவே ஆண்டவர் ஏலமான ஆட்கள் ஜெகதேவன் சாமி ஆழமான சத்திய உபதேசங்களை அறியும்படியாக கர்த்தாவே வானை கொண்டு பெரிய காரியங்களை செய்தபடினால் நன்றி தேவன் அடைய மையம் என்ற இருந்து கர்த்தாவே இந்த இடத்துல கர்த்தாவே பேசப்பட்டதான வார்த்தைகள் ஜீவனதான வார்த்தைகளாய் காணப்பட்டபடினால் நாங்கள் சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் உட்கொண்டு ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இந்த மாநிலத்தை அதிகமா ஆழமான சத்தியத்தின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தி கொடுத்ததான எல்லா வார்த்தைகளுக்காக நன்றியிடம் துதிக்கிறோம் கர்த்தாவே. வந்ததான எல்லா மக்களையும் கர்த்தாவே ஆசிரியத்தபடி நான் துதிக்கிறோம் கர்த்தாவே. நிறைய ஆத்துமாக்களையும் கர்த்தாவே தேசத்தில் எழுப்பி இந்த கூட்டங்கள் கடந்து கொள்ள தேவன் உதவி செய்யபடி நான் நன்றியிடம் துதிக்கிறோம் கர்த்தாவே. வந்ததான எல்லா ஜனத்தையும் கர்த்தாவே இந்த ஆழமான சத்தியத்தை அறியும்படியாக விளங்கிக் கொள்ளும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யபடி நாள் நன்றி தெரிவிக்கிறாங்க தாவே. எல்லா சாபத்தில் இருந்தெல்லாம் விடுதலாக்கி இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டவர்களாய் காணப்படத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்யபடி நாள் நன்றி தெரிவிக்கிறாங்க தாவே. பாடலாங்கத்தனீர் ஆவியோடும் படித்து தேவ நாமத்தை வயப்படுத்தபடியா நீ தந்தபடி நாள் நன்றிடம் தெரிவிக்கிறாங்க தாவே. வந்ததான எல்லாரும் எங்க தண்ணீர் ஆசிரியத்தபடி நாள் நன்றிடம் தெரிவிக்கிறோம். அநேகமான ஆத்துமாக்கள் எங்க தாவே இப்படி ஆத்துமாக்கள் எல்லாம் கொண்டு வந்த தாவே நான் நடக்கிறதான கூட்டங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு நாங்கள் காணப்பட உதவி செய்ய வேண்டுகிறோம் தாவே. சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை நாங்கள் அறிந்து சத்தியத்துக்காக இறக்கத்தோடு ஜீவிக்க இந்த நாட்களுக்கு உதவி செய்ய வேண்டுகிறோம் தாவே. நாட்கள் பொல்லாத இருக்கிற காலத்தை நாங்கள் ஒரு நாள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு கத்தரை மட்டும் சார்ந்து கொண்டு தாவே எங்களை ஓட்டங்களை கூட ஜெயிச்சோடு ஓடி முடிக்க எங்களுக்கு கருவதாரும் தாழ்த்தி சமூகத்தில் வைக்கிறோம். எல்லா துதிகன மகிமை மிக்க செலுத்துகிறோம். இயேசு மூலம் கெஞ்சுகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.